ஹalleluya சத்தமா எல்லாம் ஹalleluya சொல்லலாமா? சத்தேன் ஹalleluya கேக்குது. ஹalleluya ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மறுபடியும் இந்த சபைக்கு வந்து தேவனுடைய வார்த்தையை பேச கத்தர் கொடுத்த பிரதான வாய்ப்புக்காக நாசம் நம்ம ஸ்துதி කරනවා. නැවත වතාවක් ස්වාමීන් වහන්සේ වචනේ මේ සභාවේ බෙදා දීමට දුන්නා අවස්ථාව නිසා. அட்டன் வருவது ரொம்ப குறைந்து விட்டது. අටන් ආමෙත සුලභ වෙලා තිබෙනවා දැන්. முந்தி அம்மா இருக்கும்போது அட்டன் வாங்கண்டா வந்துதான் ஆகணும். අටන් ඉන්න අම්මා ඉන්න වෙලාවේ අටන් ඉන්න කියවන අනිවාර්යෙන් ඉන්නට ඕනේ. இப்பொழுது எங்களுடைய கன்வீனியன்ட் எங்களுக்கு தேவையான நேரம் தான் அட்டன் வருகிறோம். දැන් අපගේ අවශ්‍යතාවයක් තිබ්බොත් පමණයි අපි අටන් වෙන්නේ. ஆனாலும் வந்தாலும் அட்டன் சர்ச்சில் ஒரு ஊழியம் செய்யணும் என்கிற வாஞ்சியை நாங்கள் போதகரிடத்தில் சொல்லும்போது கட்டாயம் நிச்சயம் வந்து ஊழியம் செய்யுங்கள் என்று வரவேன். අටන් ආවම මේ සභාවේ සේවය කරන්න ඕන කියන ආශාව පාලකුතුමාට පැවසවන්න පිට ඕ පැවසව අනිවාර්යෙන් අපි ඒ දේ කරන්න. போதகருக்கு நன்றி செலுத்துகிறேன். පාලකුතුමාට ස්තුති කරන්නේ. எப்பொழுதும் எங்களை நேசித்து இந்த புல்பிட்டை நம்பி பலிபீடத்தை நம்பி எங்களை நம்பி கொடுக்கிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேතරම අපව විශ්වාස කරමින් මේ පූජාසනය දෙන්න නිසා මේ முதல் ஆராதனையில பேசினேன். ප්‍රථම දේ මම කතා කළා. கொஞ்சம் பயந்து தான் பேசினேன். මම බියෙන් යුතුව තමයි කතා කළේ. நல்ல செய்தி, ஆசீர்வாதமான செய்தி, எல்லாருக்கும் பிரயோஜனமான செய்தினா அதுக்கு வரவேற்பு உண்டு. යහපත් පණිවිඩයක් ආශිර්වාදමත් පණිවිඩයක් කියනවා ඒකට පිළිගැනීමක් තිබෙනවා. ஆனால் பாவத்தை காட்டி கொடுத்தால் அந்த செய்தி நல்ல செய்தி அல்ல. නමුත් පාපේ පෙන්වා දුන්නොත් ඒ පණිවිඩය යහපත් එකක් වෙන්නේ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். නමුත් උන්වහන්සේ ප්‍රශංසාව වේවා. எதிர்பார்த்த மாதிரி இல்ல வல்ல நல்லா பேசுனீங்க. බලාපොරොත්තු වෙනා වගේ හොඳට කතා කළා කියලා කිව්වා. இன்னைக்கு தான் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு பிரயோஜனமா விளங்குச்சு. අද තමයි ආත්මික ජීවිතයක වටිනාකම පෙනුනේ. சொன்னவர் யாருன்னா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய வயசிலே இருந்து இந்த சபையில வந்தவர். මට කිව්වේ කවුරුන් දන්නවද? මාගේ වයසම මේ සභාවේ වර්ධනය වුණ කෙනෙක්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். උන්වහන්සේ ප්‍රශංසාව වේවා. கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும். උන්වහන්සේ සභාවට කියන දෙයක් අත්ත වසාව. அந்த செய்தியை நான் தொடர்ந்து பேச போகிறேன். ඒ පණිවිඩය නැවතත් මම කතා කරනවා. ஏனென்றால் இது சாதாரண செய்தி அல்ல. මේක සාමාන්‍ය පණිවිඩයක් නෙවෙයි. இன்னைக்கு அநேகருக்கு சபைகளுக்கு வேணும் அவர்களுக்கு நல்ல குளிர்ச்சியான செய்தி. අද සභාවට ඕනේ සපනත්ත පණිවිඩ පමණයි. ஏனால் தேசம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. දේශේ කොහෙදෝ ගමන් කරමින් உலகம் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. ලෝකේ කොයි දෙසට ගමන් කරනවා. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. යුද්ධයක් පවතිනවා. எங்களுக்கு பாதிப்பு வருமா? අපිට ඒක පීඩාවක් ඇයිද? எங்களுக்கு பெட்ரோல் டீசல் கிடைக்குமா? අපිට පෙට්‍රල් ඩීසල් ලැබෙයිද? எங்களுக்கு பிசினஸ் கிடைக்குமா? අපිට ව්‍යාපාර ලැබෙයිද? ஐயோ எங்களுக்கு ஒண்ணும் இல்லாம போயிருமா? අපිට කිසියක් නැති වෙයිද? ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். යාඥා කරන්න පාඩම් දුන්නා. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். නිරාරන්දර යාඥා කරන්න. உங்களுக்காக பாஸ்டர் உபவாசிக்கணும். ඔබ උදෙසා පාලකතුමා නිරාරේ ඉන්න ඕනේ. இப்படிதான் சர்ச் இருக்கு. ඒව තමයි දැන් සභාව තිබෙන්නේ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நல்ல ஊழியக்காரங்களுக்கா. උන්වහන්සේගේ ප්‍රශංසාව වේවා යහපත් සේවකයන් நான் නිසා. இன்னைக்கு கொடுக்கிற செய்தி අද දෙනවා පණිවිඩය உங்களை அடிக்கணும். ඔබට පහර දෙන්නට ඕනේ. உங்களை நொறுக்கணும். ඔබව කඩන්නට ඕනේ. மனம் திரும்பணும். පසුතැවිලි වෙන්නට ඕනේ. ஏனால் මක්නිසාද அந்த காலத்திலே நாங்கள் வாழுகிறோம். එවැනි කාලයක් තමයි අපි ජීවත් වෙන්නේ. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. උන්වහන්සේගේ නාමයට ප්‍රශංසා වේවා. நான் பேசுகிற அனைத்தும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து. මම කතා කරන සියලුම දේ උන්වහන්සේ වචනයෙන් පමණයි. ஒன்றுமே என்னுடைய சொந்த வார்த்தை அல்ல. එක වචනයක්වත් මාගේම වචන නෙවෙයි. நான் சில விரிவுரைகளை சொல்லலாம், சாட்சிகளை சொல்லலாம். සමහර සාක්ෂි කියන්න පුළුවන්, සමහරේ පැහැදිලි කිරීමේ කරුණු කියන්න ஆனால் පුළුවන්. எல்லாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து. නමුත් ඒ සියලු දේ උන්වහන්සේ වචනයයි. உங்களுக்கு தூக்கம் வந்தா ඔබට නින්දක් ආවොත් வார்த்தை தெரியலன்னு அர்த்தம். වචනේ දන්නේ නැහැ කියන අර්ථය. அதனால நீங்க தான் உங்களை பத்தி கவலைப்படணும். ඒ නිසා බෝධිසව ඔබ දුක් වෙන්නට ඕනේ. ஏன்னா இது சத்தியம். මේක සත්‍යතාවය. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று සත්‍යතාවය சொல்லுகிறது. දැනගන්න සත්‍යතාවය ඔබ නිදහස් කරන්නේ. ஏனால் இந்த காலத்துல මේ කාලේ சபை சத்தியத்தை அறிந்திருந்தால் සභාව සත්‍යතාවය දැනගත්තොත් யுத்தம் என்ன? යුද්ධය කුමක්ද? ஏன் இந்த யுத்தம்? ඇයි මේ යුද්ධය? சபையாய் நான் என்ன செய்ய வேண்டும்? සභාවට සභ කළ යුත්තේ What කුමක්ද? is my role as a church during this time? මගේ පාටක කුමක්ද මේ සමේලිය යුද්ධය නිසා? எப்படி ஜெபிக்க வேண்டும்? කෙලෙසද යාඥා කරන්න ඕනේ. இதுதான் சபை. මේකයි සභාව. ஐயோ பாஸ்டர் எனக்கு பெட்ரோல் இல்ல, காலைல 5 மணில இருந்து பெட்ரோல் கியூல நிக்கிறேன்னு சொன்னா මට පෙට්‍රල් නැ උදෑසන පාන්දර පාසෙට ඉන්නවා කියලා කියනවා නම් உங்களை குறித்து எங்களுக்கு கவலைதான். ඔබ ගැන මට දුකයි. நாங்கள் பேச வேண்டும். අපි කතා කරන්න ඕනේ. நாங்கள் எதிர்க்க வேண்டும். අපි විරුද්ධව සිටින්න ஒரு ඕනේ. விசை என்னோட எழுந்து நிப்பீங்களா? එක මොහොතක් මාසෙම எல்லாரும் எழுந்து நின்று එක මොහොතක් නැගලා சொல்லுங்க, ஆண்டவரே කියන්න ස්වාමිනේ நீர் என்னோடு கூட பேசு. ඔබ මාසෙම කතා කරලා எனக்கு தேவையானது அல்ல. මට අවශ්‍ය දේ නෙව. எனக்கு அநேக தேவைகள் உண்டு. මට බොහෝ අවශ්‍යතාවයන් எனக்கு තිබෙනවා. அநேக பாடுகள் உண்டு. මට බොහෝ පීඩාවන් எனக்கு තිබෙනවා. அநேக கஷ்டங்கள் මට உண்டு. බොහෝ කරදර තිබෙනවා. என் தேவைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கூட
கூடிக்கொண்டே போகுது. මගේ අවශ්‍යතාවයන් දින දින වැඩි වෙනවා ස්වාමීනි. அதனால நான் துக்கப்படுகிறேன், ඒ නිසාම දුක් වෙනවා. கவலைப்படுகிறேன். දුක් වෙනවා. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, නමුත් අද දවසේ எனக்கு தேவையானது அல்ல, මට අවශ්‍ය දෙනවා. நீர் எனக்கு என்ன வைத்திருக்கிறேன், ඔබ මට දෙපා තිබෙන්නේ කුමක්ද? அதை நான் காக்க எனக்கு கிருபை ඒ பாரும். දේ මා දැක ගැනීම පිණිස මට நீங்க අනුග්‍රහය ஜெபம் பண்ணுங்க. ඔබ යාඥා කරන්න. அருமையான தாயார்களே ஜெபம் பண்ணுங்க. එදා මව්වරුනි යාඥා කරන්න. தகப்பன்மார்களே ஜெபம் பண்ணுங்க. පියවරුනි යාඥා කරන්න. என் சகோதர சகோதரிகளே ஜெபம் මගේ பண்ணுங்க. සහෝදර සහෝදරියන් යාඥා කරන්න. வாலிப பிள்ளையே நீ ஜெபம் பண்ணு. යෞවනයනි යාඥා කරන්න. நீ சபையில இருப்பது ஒரு காரணத்தோடு கூட. ඔබ සභාවේ සිටින යම් කිසි අරමුණක් ඇතුවයි. Oh my children pray. යාඥා කරන්න. ஆண்டவரே என்னோடு கூட பேசும் ஆண்டவரே. ස්වාමීනි අප සමග කතා කරන්න. இன்னைக்கு நீர் வைத்திருக்கிறதை நான் பெற்றுக்கொள்ள ඔබ வேண்டும். නම් තවත් වෙන දේ මා ලබා ගන්න ඕනේ. ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் பிரயோஜனத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். මේ ගැලීමේ ප්‍රයෝජනේ මා ලබා ගන්න ඕනේ. சபையாய் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். සභාවක් ලෙස මා ලබා ගන්න ඕනේ. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டு. අපයාණනි අනුග්‍රහය දෙන්න இங்க බෑ. இருந்து மாம்சத்துல எதுவும் வரக்கூடாது. මේ සිට මානසික කිසිදයක් என்னுடைய ආйти சுயத்துல எதுவும் வரக்கூடாது. මාගේම කිසිදයක් ආйти නෑ. எங்கள் இருவரையும் ஆண்டவரே சிலுவை ஆண்டவருக்கு பின்னாலே வைங்க අපි ஆண்டவரே. දෙදෙනාම කුරුසිය පිටිපස්ස තබනවා. உம்முடைய செய்தி போவதாக. ඔබගේ පණිවිඩය යන්නට. வார்த்தை ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அல்லவா. දෙමුවත් කඩුවක් තිබෙනා වචනය. இவர்களுக்கு இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவரே சாமி பெருக்கி காட்டுவதாக. සියලු දේ වෙන් කර පෙන්නේවා. பிழைகளை காட்டுவதாக. සියලු වැරදි පෙන්නනවා. பாவத்தை உயர்த்துவதாக. පාපය අඟවන වෙනවා. அக்கிரமங்களை காட்டுவதாக. අයිතිකම අඟවන இவர்கள் වෙනවා. இருக்கிற லைஃப் ஸ்டைலை காட்டுவதாக. ජීවිතේ ජීවිත රටාව ஏன் පෙන්නනවා. எனக்கு இந்த பிரச்சனை? ඇයි මට ප්‍රශ්න? ஏன் நான் இப்படி இருக்க ඇයි வேண்டும்? මම මෙලෙස වියත්තේ? காட்டுவதாக. පෙන්නුම් කළ වෙනවා. அந்த நாளிலே நீங்கள் இசைக்கிளை வைத்து காட்டுவீங்க. සියලු කාරණා තවම පෙන්නුම් இன்னைக்கு කළා. இந்த சபை, අද මේ සභාව. என்னை உருவாக்கின சபை, என்னை எழுப்பின சபை, පුබුදෝ இந்த සභාව. நாளிலே ஆண்டவரே இந்த தேசத்துக்கு பிரயோஜனபடியாய் வைத்த சபை, මේ දේශයේ ප්‍රයෝජනක සමාව තවපු සභාව. நீர் பேசுவீராக. ඔබ කතා කළ වෙනවා. நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. අපි අසන්නම් ස්වාමීනි. வேற எந்த ஆண்டவரே அடுத்த ஆண்டவரே சுவாமி சில மணி நேரங்களுக்கு நாங்கள் வேற எந்த சத்தமும் எங்களுக்கு கேட்கக்கூடாது. මේ පැය තුල අපි කිසිම සද්දයක් අහන්න දෙන්නේ பரலோகத்தின் சத்தத்தை மாத்திரம் கேட்கிறோம். ස්වර්ගී කාණ්ඩයට පමණක් අපි අහන්න உங்களை දෙනවා. பசுபுலிமாய் தாழ்த்தி ඔබ ஒப்புக்கொடுக்கிறோம். මුළුමනින්ම බාර කරනවා. இயேசுவின் நாமத்தில் இயேசு ஜெபிக்கிறோம் நாமத்தில். ஆண்டவரே. ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். ආමෙන් කියන්න. பக்கத்துல உள்ளவங்களை வாழ்த்தி ළඟ ඉන්න කෙනාට සුබපතමක් කරමු. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்லுங்க. අද ඔබට වචනයක් තිබෙනවා කියලා කියන්න. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. අද ඔබට වචනයක් තිබෙනවා. உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்குன்னு சொல்லுங்க. අද ඔබට වචනයක් அப்ப තිබෙනවා. மத்தவங்களும் சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கு. අනිත් එක්කෙනාට කියයි ඔබට වචනයක් තියෙනවා කියලා. எல்லாரும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள போவோம். සියලු දෙනාම ලබා ගන්නට යනවා. நாங்கள் அமர்ந்து கொள்வோம். අපි අසුන් ගන්න. என்னுடைய செய்தியின் தலைப்பு මාගේ පණිවිඩයේ මාතෘකාව නම් சபையும் அதனுடைய அலங்காரம். සභාව සහ ඒකේ අලංකාරභාවය. Church and the beautification. සභාව සහ ඒ අලංකාරත්වය. சபையும் அதனுடைய அலங்காரம். සභාව සහ ඒ අලංකාරත්වය. அலங்காரம் எல்லாருக்கும் விருப்பமான ஒரு காரியம். අලංකාරත්වය සියලු දෙනාම ප්‍රිය වන්නා වූ කරුණක්. லேடிஸ்க்கு ரொம்ப விருப்பமான காரியம். විශේෂයෙන් කාන්තාව කැමති වන්නා වූ இங்க කරුණක්. இருக்கிற லேடிஸ் எனக்கு அவளை தெரியல. මේ සින්න කාන්තාවන් ගැන එච්චර දන්නේ இந்த නැහැ. சபையில வந்து பாத்தீங்கன்னா අපගේ සභාවේ බැලුවා නම් புல்பிட்ல இருந்து பேசினா පොල් පිටිකේ ඉඳන් කතා அதுக்கு කරා. ஒரு அரவர் நாங்க தனியா ஜெபம் பண்ணிட்டு வரணும். අපි ඒකට තනියෙන් යාඥා කරන්න බෑ சில වාගේ. வேளை அவங்க முகம் விளங்காது, அவங்க அலங்காரம் தான் விளங்கும். සමහර විට යාගේ මූණ පෙන්නේ උන්ගේ අලංකාරත්වය පමණ පෙන්නේ. நல்ல அலங்காரம் பண்ணிட்டு வருவாங்க. හොඳට අලංකාර කරමින් அப்படி පැමිණෙනවා. சில ஆட்களுக்கு அலங்காரம்னா ரொம்ப விருப்பம். සමහර අය අලංකාරත්වයට තා වැඩි. அந்த மாதிரி தான் சபையினுடைய அலங்காரம். ඒ වගේ තමයි සභාවේ අලංකාරය. அழகா பெயிண்ட் அடிச்சு அழகா செய்திருப்பாரு. ලස්සට තීන්ත ගාමේ හොඳට තිබෙනවා. கட்டிடம் அழகா இருக்கும். ඒ ගොඩනැගිලි ලස්සනයි. வசதியா போட்டு சேச்சலுக்கு வந்தா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். ඒ මාලිගාව තුළට ආව නම් හොඳට තිබෙනවා. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா නමුත් ඒක කරුණක් அந்த තිබෙනවා. அலங்காரம் ஒருக்கா செஞ்சுட்டா பத்தாது. මේක අලංකාරය එකපාර කරත් ඇති මදි. ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். දිනපතාම කරන්නට ඕනේ. ஏன்னா இது வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருந்தா தான் அலங்காரம். මේක නොකොඩවා කළොත් තමයි අලංකාරත්වය எங்களுக்கு පත් அவ்வளவு වෙන්නේ. பெருசு இல்ல. நாங்க வந்தோம்னா 5-10 நிமிஷத்துல நாங்க ரெடி ஆயிடுவோம். අපි ආවොත් පැය දෙක විනාඩි 10 ரெடி වෙනවා අපි. இந்த சபைக்கு வர எங்க அம்மா மார எங்க பொண்டாட்டி மார்களை கொண்டு வரதுக்கு இது பாருங்க கஷ்டம். මේ සභාවට අප භාර්යාවන්ස මවුරුන් ගෙනීම තිබෙන අපහසුතාවය நாங்க வெளிநாளுமே ஜெபிச்சு இவங்க வந்தா இவங்க ஜெபத்தோட அதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அவங்க அலங்காரத்துக்கு. අපි වේලන්ස නැක්ලා යාඥා කරන නමුත් ඔහුට වෙලාවක් දෙන්න ඕනේ ඒක ලස්සන කරන්නට. நல்லா உடுத்திக்கிட்டு வாங்க, அலங்காரம் பண்ணிக்கிட்டு வாங்க. හොඳට ඇඳ පැළඳගෙන එන්න. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். උන්වහන්සේට ஆனா ප්‍රශංසා. நான் பேசுற செய்தி නමුත් මම කතා කරන පාඩේ சபையும் அதனுடைய அலங்காரம். සභාව සහ ඒ අලංකාරත්වය. ஹalleluya. Hallelujah. இதை கொஞ்சம் விளக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். මේක ටිකක් මම පැහැදිලි කරලා පවසන්නම්. நான் இதை பேசுகிற போது நான் எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து பேசுகிறேன். මම මේ දේ කතා කරන විට ඉසේකි පුතේ මම
කතා කරන්නේ. ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து 16 அதிகாரம் மட்டும் அடங்கி இருக்கிறது. පළවෙනි පරිච්ඡේදයේ සිට 16 වෙනි පදයේ දක්වා යටංගුල எசேக்கியேல் ஒரு தீர்க்கதரிசி. එසේකියල් නැමැති අනාගත වතුරේ பழைய ஏற்பாட்டிலே இருந்த தீர்க்கதரிசியிலே ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்லலாம். පැරණි කිවිස්මේ සිටියව අනාගත වතුරෙන් මහත් අනාගත වතුරේ அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். බොහෝ අනාගත වතුරු සිටියා. தேவனுடைய பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது, தேவ பிள்ளைகள் பாவம் பண்ணும்போது அவர்களுடைய காரியங்களை தண்டிப்பதற்காக இல்லாவிட்டால் சொல்லுவதற்காக தீர்க்கதரிசிகள் எழுப்பப்படும். දෙවියන් වහන්සේගේ දරුවෝ වැරදි කරන විට පාපය කරන විට ඒක අඟවන පිණිස අනාගත වතුර அது ලැබෙනවා. மாத்திரமல்ல, வரக்கூடிய காரியங்களை குறித்து, வரப்போற ஆபத்துகளை குறித்து, யுத்தங்களை குறித்து அதை சொல்வதற்காக தீர்க்கதரிசிகள் எழுப்பப்பட்டார். එපමණකව එන්නව කරුණු ගැන එන්නව යුද්ධයන් ගැන පවසන්නට අනාගත වතුර නැගිට්ටා. ஆனால் இந்த தீர்க்கதரிசி கொஞ்சம் வித்தியாசம். නමුත් මේ අනාගත වතුර වෙනස්. எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய வரலாறை பார்த்தால், එසේකියල් අනාගත වතුරගේ ඉතිහාසය இவர் බැලුවොත් ஒரு தீர்க்கதரிசியும் மாத்திரமல்ல, இவர் ஒரு பிரீஸ்ட், ஒரு ஆசாரியன். මොහු අනාගත වතුර පමණක් නොව ඔහු පූජකවරයෙක්. ஆசாரியர்கள் தான் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு கோத்திரம் இருக்க வேண்டும். நிச்சயம் மோசே எழுதின அந்த தோரா 5 அதிகாரம், முதல் 5 அதிகார புத்தகத்தை தெரிந்திருக்க வேண்டும். ඒ පූජකයෙක් නම් ඔහුට ගෝත්‍රයක් තිබෙන්න ඕනේ. අනිවාර්යෙන් ඒ තෝරා නැමැති පොත පහම හරි ආකාරව දැනගෙන තිබෙන්න இவர் ඕනේ. வாழ்ந்த நாட்களை பார்த்தால், ඔහු ජීවත් වෙන කාලය දෙස இவர் බලුවොත් சொன்ன காரியங்களை ඔහු பார்த்தால் පැවසු කාලය දෙස ஒரு බලුවොත් விசேஷமான தீர்க்கதரிசி. ඔහු විශේෂිත අනාගත இன்னைக்கு වතුරේ. அவர்தான் எங்களுக்கும் காரியத்தை காட்டி கொடுக்க போகிறார். අද මොහු තමයි අපිට සමහර කරුණු පෙන්වන්නට இப்ப යන්නේ. எங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வர வைக்கப்பட்டார்கள். අප දන්නවා ඊශ්‍රායල් ජනතාව මිස්රයෙන් පැමිණියා. 40 ආண்டுகள் வனாந்தரத்திலே இருந்தார்கள். අවුරුදු 4ක් වනාන්තරයේ සැරිසරලා கடைசியா மோசே கொண்டு யோசுவா கையில கொடுத்து, யோசுவா அவங்களை எங்க கொண்டு இருக்காரு? ப்ராமிஸ் லேண்ட், அவங்களுடைய அந்த இடத்துக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. අවසානයේ මෝසෙත් ගෙනවිත් යොසුවට බාර දුන්නා. යොසුවා පොරොන්දු දේශයට බාර කළා. கடைசியா யோசுவா பெரிய கஷ்டப்பட்டு அவங்கள வழி நடத்தி மோசே சொன்னபடி எல்லாம் செஞ்சு முடிச்சார். යොසුවා අවසානයේට බෝමාරිය යායව මග පෙන්නලා දෙවියන් වහන්සේගේ පැවසු සියලු දේ කළා. நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், නමුත් අපි දැනගත යුතු அவர்கள் කරුණු வந்த தேசம் வந்து கானான் தேசம். ඔව් ආපු දේශේ කනාන් දේශේ. அந்த தேசத்திலே கானானியர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ඒ දේශයේදී කනානිවරුන් ජීවත් වුණා. அதாவது அந்த தேசத்தினுடைய பழைய கானானியர்கள் வந்தார்கள். ඒ දේශේ පැරණි කනානිවරුන් ජීවත් அதே වුණා. போல ஒரு 7 கூட்டம் எபூசியர்கள் அப்படி சொல்லப்படுகிற ஒரு 7 கூட்டம் வாழ்ந்து வந்தார்கள். එවැනි කණ්ඩායම් හතක් එබුසියර් කියනවා. ඒ කණ්ඩායම් හතක් ජීවත් වුණා. ஆண்டவர் எல்லாத்தையுமே விளக்கவில்லை, அவங்க மத்தியிலே இவர்கள் வாடும்படியாய் கர்த்தர் வைத்தார். සියලු දෙනාම හා කරන්නේ ඔවුන් මැද ජීවත් වෙන පිණිස උන්ට සැලසුවා. உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு எங்களை மாத்திர வைத்தாருன்னா அது பிரயோஜனம் இல்லை. සියලු දෙනාම ආ කරලා අපව පමණක් ලෝකෙ දැකුණා. ඒක ප්‍රයෝජනයක් නැහැ. எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவருடைய இரத்தத்திலே எங்களை கழுவி எங்களை நல்லா சுத்திகரித்து தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த பூமியில வைத்தார். අපිට ගැලීමෙන් ලබා දීලා උන්වහන්සේ ලේවලින් සෝදන මේ පොළොවේ තබා තිබෙනවා. உலகத்துக்கு சபையாக காட்டுவதற்கு, සභාව සභාවක් ලෙස පෙන්වන්නට எல்லாரும் ලෝකෙට. மத்தியில எங்களை கொஞ்சம் வித்தியாசமா காட்டுவது. සියලු දෙනා මැද අපව විනාශ ලෙස පෙන්වන්නට. எல்லாரும் கியூல நிக்கிறாங்க, நாங்களும் கியூல நிக்கணும். සියලු දෙනා පොලිමින් ඉන්නවා. අපිත් පොලිමින් ஆனா ඉන්නවා. நாங்கள் வித்தியாசமானவர்கள். නමුත් අපි වෙනස් වූ අය. இந்த உலகம் எங்களை காங்கும்படியா මේ ලෝකෙ අපි දකින විට அப்படியாக இஸ்ரேல் தேசத்திலே வைத்தார்கள். එවැනි අයව ඉස්රායල් දේශේ ஆனா ගන්නවා. அந்த இஸ்ரேல் தேசம் என்ன செய்தது? නමුත් ඒ ඉස්රායල් දේශේ කුමක්ද அவர்கள் කළේ? என்ன செய்தார்கள்? ඒ කුමක්ද කළේ? எங்களுக்கு தெரியும், யோசுவாவுக்கு பிறகு நியாயாதிபதிகள் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. අපි දන්න ජෝසුවාට පස්ව විනිශ්චයකාරයන්ගේ පොතක් තිබෙනවා. அநேக தலைவர்கள் அந்த மக்களை வழிநடத்தி வந்தார்கள். බොහෝ ජන නායකයන් අයව මඟ පෙන්නලා இதெல்லாம் பைபிள். මේ බයිබලෙ තිබෙනවා. இதெல்லாம் நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும். මේක අපි දැනගත යුතුයි. நியாயாதிபதிகள் புத்தகத்துல தான் சொல்லப்படுகிறது, நியாயாதிபதிகள் நடத்தி வருகிற காலத்துல. ඒ විනිශ්චයකාරයන්ගේ කාලයේදී සිදු වුණා දේවල් තමයි විනිශ්චයකාරය පොතේ அதுல තිබෙන්නේ. நிறைய பேர் எழுப்பப்பட்டார்கள். බොහෝ දෙනෙක් නැගිටිනවා. டெபோரா என்ற ஒரு அம்மா எழுப்பப்பட்டார். දෙබෝරා කියන නැමැති කාන්තාව சாம்சன் எழுப்பப்பட்டார். සැම්සන් කියන පුද්ගලෙක් கிதியோன் என்கிறவர் கிதியோன் எழுப்பப்பட்டார். කියන කෙනෙක් அதுலதான் ரூத் எழுப்பப்பட்டார். ඒ තමයි රුත් කියන පුද්ගලයා. மோவாபிய தேசத்தினுடைய சகோதரி මෝවාපේ කාන්තාවක්. நயோமி. නගෝමි இப்படி කියලා. நிறைய பேர் எழுப்பப்பட்டார்கள். බොහෝ ලෙස මේ ලෙස கடைசியா ஆண்டவர் என்ன செய்தார்? අවසානයේ උන්වහන්සේ කුමක්ද இஸ்ரவேல் කළේ? ஜனம் சொன்னாங்க, இதெல்லாம் போதும் எனக்கு. ඉස්රායල් ජනතාවගේ මේක ඇති. எனக்கு ஒரு ராஜா வேணும், අපිට රාජ්‍යතුමෙක් எனக்கு අවශ්‍යයි. ஒரு ஜனாதிபதி வேணும், අපිට ජනාධිපතිතුමෙක් எனக்கு ஒரு අවශ්‍යයි. பிரதம மந்திரி வேணும், අපිට மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் வேணும். අපිට මෙම්බර් ඔෆ් පාර්ලිමේන්ට් කෙනෙක් අවශ්‍යයි. இதெல்லாம் நாங்க ஆண்டவர் சொல்லல, மக்கள் கேட்டாங்க. මේක දෙවියන් වහන්සේ කියවෙන්නේ මනුෂ්‍යම ඇසුරේ. ஆண்டவர் சாமுவேல் மூலமா கொண்டு வந்தார். උන්වහන්සේ සමුවෙල් කරනකොට ගෙනාවා. எவ்வளவு கால சரித்திரம். ඒ ඉතිහාසෙ කොච්චර ஒரு 5 කාලයක්ද? நிமிஷத்துல அடங்கி இருக்கு பாருங்க. විනාඩි 5කට ඇතුළත් වෙලා තිබෙනවා. தெரியாட்டி எங்களுக்கு எவ்வளவு கவலை. දන්නේ නැත්නම් අපිට කොතරම් දුකද? சாமுவேலுக்கு பிறகு என்ன நடந்தது? සමයට පස්ව කුමක්ද සිදු වුනේ? சவுல்னு ஒருத்தர் வந்தார். සවුල් කියන රජතුමෙක් ආවා. அவருக்கு பிறகு என்ன நடந்தது? ඌට පස්ව කුමක්ද වුනේ? தாவீதுன்னு ஒருத்தர் வந்தார். දාවිද් කියන රජතුමෙක් ආවා. தாவீதுக்கு பிறகு என்ன வந்தது? ඊට පස්ව කුමක්ද සිදු වුනේ? அவங்க மகன் வந்தார். ඔහුගේ පුත්‍රයා ආවා. சாலமோன் வந்தார். සලමෝන් ආවා. சாலமோன் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். සලමෝන් කවුද කියලා කියන්න இன்னைக்கு බලන්න. இருந்து யாராவது ஒரு வார்த்தை சொல்லுங்க சாலமோனை பத்தி. සලමෝන් කියන එක වචනයක් කියන්න බලන්න කවුරු හරි. ஞானவான் பத்தி நல்லா தெரியுது எங்களுக்கு. ඥානවන්තයා කියන එක දන්නවා අපි.
ஞானவான்னு தெரிஞ்சு ඥානවත් කියලා අපි දැන සිටිනවා. இப்ப அந்த சாலமோனுக்கு பிறகு සලමෝන්ට පසු நாம தெரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேல் தேசம் ඊශ්‍රායල් දේශය வடக்கு தெற்கு என்று பிரிக்கப்பட்டது. උතුර දකුණ කියලා වෙන් කරන්න ලැබුවා. இஸ்ரேல் ஜனத்துக்கு 12 கோத்திரங்கள் இருந்தது. ඊශ්‍රායල් සෙනඟට ගෝත්‍ර 12ක් තිබුණා. நன்றாக செவி கொடுங்கள். හොඳට ආන්කම් දෙන්න. 12 கோத்திரம் இருந்தது. ගෝත්‍ර 12ක් තිබුණා. 10 கோத்திரம் மேலே போனது. ගෝත්‍ර 10 කුඩට ගියා. பல ராஜாக்கள் ஆண்டு வந்தார்கள். ඒකේ බොහෝ රජතුමන් ආණ්ඩු කළා. கீழே தேவனுக்கு பயந்து தேவனுக்காக வாழ்ந்த ஒரு கூட்டம் இருந்தது. දකුණේ දෙවියන් වහන්සේ බය ජීවත් වුණා කණ්ඩායම් දෙකක් அவர்கள் තිබුණා. தான் தெற்கிலே வாழ்ந்து வந்தார்கள். ඔවුන් තමයි දකුණේ ජීවත් වුණේ. அவர்கள் தான் பெஞ்சமின் என்கிற ஒரு கூட்டம். එයින් තමයි බෙන්ජමින් නැමැති කණ්ඩායමක්. பெஞ்சமின் என்கிற கோத்திரம். බෙන්ජමින් නැමැති ගෝත්‍රය. யூதா என்கிற கோத்திரம். யூதா නැමැති ගෝත්‍රය. அதுல யூதா கோத்திரத்திலே வந்தவர் தான் எங்கள் யூத ராஜசிங்கம். யூதா ගෝත්‍රයෙන් කියන ආපු කෙනා තමයි යුද රජසිංහයා. எங்கள் கிறிஸ்து அதனால தான் அவர் சொல்றோம் கிங் ஆஃப் ஜூடா. ඒ නිසා තමයි අපි කියන්නේ යුදායේ සිංහයා. ஹalleluya. ஹalleluya. இப்ப பெஞ்சமின் கோத்திரத்தில இருந்து வந்த ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். බෙන්ජමින් ගෝත්‍ර වලින් ආපු කෙනෙක් பைபிள் කියනවා. தெரிஞ்சவங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். බයිබල් කියපුවා කියන්න බලන්න. come on go ahead. පරිසපෞල් பரிசுத்த பவுலுக்கு முன்னுக்கு ஒரு ஆளை சொல்லுங்க பார்க்கலாம். සුද්ධ පෞල්තුමාට ප්‍රථමයෙන් කවුරු හරි කියන්න බලන්න. சவுல் வெரி குட். සවුල්. உங்களுக்கு தெரியுமா பைபிள்ல சவுலுக்கும் பவுலுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. සවුල්ට සහ පෞල්ට එක සම්බන්ධතාවයක් තිබෙනවා. ஆனால் அது இல்லை என்னுடைய செய்தி. නමුත් ඒක නෙමෙයි මගේ පණිවිඩය. நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். අපි දැනගත இந்த යුතුයි. கோத்திரம் ஒரு வித்தியாசமான මේ கோத்திரம். ගෝත්‍රේ වෙනස් වූ இந்த ගෝත්‍රයක්. கோத்திரம் தேவனை வெளிப்படுகிற கோத்திரம். මේ ගෝත්‍රේ දෙවියන් වහන්සේ පිළිපද தேவனுடைய ගෝත්‍රයක්. திட்டத்தை செய்கிற கோத்திரம். දෙවියන් වහන්සේගේ සැලසුම් කරන இவர்கள் மேல ගෝත්‍රයක්. எப்பொழுதும் பார்வை இருந்தது. මොවුන්ගේ මත තමයි රඳේ තිබුණේ. அவங்க தப்பு போடும்போது ஆண்டவருக்கு அதை பே பண்ண முடியாது. ඔවුන් වැරදි කරන විට ඒක උන්වහන්සේ දරා ගන්න அவங்களை බෑ. திருத்த வேண்டும். ඒක හරි ගස්සන්න ඕනේ. பாவங்களை காட்ட வேண்டும். පාපයෙන් පෙන්වන්නට அவங்களை ඕනේ. அடிக்க வேண்டும். அவங்களை பார දෙන්න ඕනේ. அவங்களை திருப்பி தேவ திட்டத்துக்குள்ளாய் கொண்டு வர ඔවුන් வேண்டும். නැවත දෙවියන් වහන්සේගේ සැලසුම් තුළට ගෙන්න உங்களுக்கு ඕනේ. தெரியுமா சரித்திரம் சொல்லுகிறது. ඔබ දන්නවද ඉතිහාසයේ இந்த පවසන ராஜாக்கள் உண்டான பிறகு මේ රාජ්‍ය වුණ ඇතුළත கிறிஸ்துக்கு පසුව முன்பதுக்கு 786 என்று நினைக்கிறேன். ක්‍රිස්තු පූර්ව 812 ක මායිම 12 கோத்திரமும் அழிக்கப்பட்டது. මේ ගෝත්‍ර 12 විනාශ කරන්න ஒரு ලැබුවා. ராஜா வந்து அவர்கள் அவ்வளவரையும் சிறைபிடித்து கொண்டு போனார். ඒක රජතුමා කැවිලා සියලු දෙනාම සිරගත කළා. அசிரிய ராஜா என்று சொல்லப்படுகிறது. අසිරිය රජතුමා அசிரிய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது. අසිරිය රාජ්‍ය කියලා පවසනවා. ஆனால் அதற்கு பிறகு ඉන් පසුව கிறிஸ்துவுக்கு முன்பதாக 600 ஆண்டுகளுக்கு முன்பு ක්‍රිස්තු පූර්ව 800 වර්ෂයක් இந்த පෙර யூதாவினுடைய கோத்திரம் இந்த பெஞ்சமினுடைய கோத்திரம் பாவங்களுக்கு மேல் பாவங்கள் செய்தார். யூதாස බෙන්ජමින් ගෝත්‍රයන් පාපයෙන් පිට පාප කළා. ஆண்டவர் எரேமியாவை அனுப்பினார் அவர்களுக்கு சொல்லுவதற்கு. එරේමියා යවුවට පවසන பாவத்தை சொல்லுவதற்கு. පාපේ කියන්නේ කියා. பாவத்தை பேசுவதற்கு. පාපේ ගැන කතා කරන්න. அதான் எங்களுக்கு விருப்பம் இல்லையே. ඒක අපිට කැමති නැත්තේ. இந்த பாஸ்டர் இனி பேச விடாதீங்க. මේ පාලතුමා කතා எப்ப කරන්නේ. பார்த்தாலும் பாவத்தையே சொல்லிக் கொண்டு විතර இருக்கிறார். පාපේ ගැන நம்ம කියන්නේ. உயிருக்கு மட்டும் இதே தான் பேசிக்கிட்டு මම இருக்கோம். ජීවත් වෙන දුරු මේකයි කතා ஏன்னா කරන්නේ. சபை மனம் திரும்ப வேண்டும் அதான் எங்க ஊழியம். සභාව පස්සෙල ඔන්නුනේ ඒකයි මගේ සේවය. ஊழியமே சபையை உண்டு கொண்டு வருவதற்கு. මගේ සේවය සභාව ඇතුළට ஒரு ගියමයි. தேவனுக்காக வைராக்கியம் உள்ள ராஜ்யத்தை உருவாக்குவது. දෙවියන් ආශ්‍රව විස වෛරාග්‍යමත් වූ පරපරාවක් தேவனுடைய කරනවා. வார்த்தை சொல்லுகிறது. වචනේ පවසනවා. பாவத்தை அறிக்கை செய்கிறவன் வாழ்வடைவான். පාපය කියාපාන්න ජීවත් වන්නේ. பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் வாழ்வடைவான். පාපය ප්‍රකාශ කරමින් අත්හරින්න තමයි ජීවත් වන්නේ. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடையான். පාපය සංගවන්න ජීවත් நாங்க වෙන්නේ. எப்படி பாவத்தை அறிக்கை எப்படி சொல்லி கொடுப்போம் தெரியுமா? කෙලෙසද අපි පාපය ගැන කියන්නේ. வார்த்தையில இருந்து தான் சொல்லுவோம். වචනේ තමයි කියන්නේ. ஏன்னா வார்த்தை தான் உங்களை மாத்தும். වචනේ තමයි වෙනස් இந்த කරන්නේ. வார்த்தைக்கு தான் பவரே கிடையாது. මේ வචනේට බලයක් ஆனா නැහැ. தேவனுடைய வார்த்தையை பேசும்போது නමුත් උන්වහන්සේ වචනේ කතා කරලා கர்த்தரிடத்திலிருந்து வருகிற காரியம் ඒක அல்லவா? දෙවියන් වහන්සේගෙන් දෙන அது කරුණ. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் ඒක அல்லவா? දෙමුවත් කඩුවක් නෙවෙයිද? நீங்கள் உருவாக்கப்பட வேண்டும். ඔබ හරි ගස්සන්නට சபை ඕනේ. உருவாக்கப்பட මේ வேண்டும். සභාව රැකගන්නට இந்த ඕනේ. சபை வளர வேண்டும். මේ සභාව වර්ධනය වෙන්න ඕනේ. அதற்காக ஆண்டவர் என்ன ඒ செய்கிறார்? නිසා උන්වහන්සේ මත කරන්නේ அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த யூதா கோத்திரம் அந்த பெஞ்சமின் கோத்திரம் ඒ ඉස්රායල් ජනතාව යුදේශ බෙන්ජමින් ගෝත්‍ර நேபுகார் நேசா என்கிற ஒரு ராஜா அவன் சிறைப்பிடித்துக் கொண்டு போகும். නෙබුගත් නේචර් නිමිති රජතුමා එයා සිරගත කළා. நன்றாக கவனிங்கள். හොඳට අහුම්කම් දෙන්න. கிறிஸ்துவுக்கு முன்பு 612 முதலாவது கூட்டம் போனது. ක්‍රිස්තු පූර්ව 812 තමයි පළවෙනි කණ්ඩායම ගියේ. 586 நாங்க பின்னுக்கு தான் வரணும். கிறிஸ்துவுக்கு முன் ක්‍රිස්තු පූර්ව அப்ப முதல்ல இருந்து 700 ஆண்டுகளிலே அசிரிய ராஜா வந்து மத்தா கோத்திரத்தை பிடித்தான். අසිරිය ජනතුමා ඇවිල්ලා 800 වන අවුරුද්දේදී සයිසියල් ගෝත්‍ර 700 අල්ලගත්තා. ஆண்டுகளுக்கு பின்பதாக இந்த தெற்கிலே இருக்கிற இந்த ரெண்டு கோத்திரமும் பிடித்துக் கொள்ளப்படுகிறார். අවුරුදු 200කට පසුව මේ දකුණේ සිටින ගෝත්‍ර දෙකම අල්ලාගෙන ගියා. அதை தான் நாங்கள் தானியேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். ඒක තමයි අපි දානියෙල් පුතේ කියවන්නේ. இப்ப இந்த நேரத்துல எழுப்பப்பட்டவர் தான் இந்த எசேக்கியேல். මේ කාලේදී නැගිටින කෙනා තමයි මේ එසේකියල්. இவ்வளவு நேரம் நான் மெசேஜ் ஆரம்பிக்கவே இல்லை. இதெல்லாம் பின்னணி போய்கிட்டு இருக்கு. තාම මම මෙසේජ් එක ආරම්භ කරේ නැහැ මේක පසුබිමයි පවසන්නේ. விளங்குதா? තේරෙනවද? பாருங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பின்னணியை சொல்ல வேண்டியிருக்கு. බලන්න මෙතරම් අමාරුවෙන් තමයි පසුබිම කියන්න වෙලා තිබෙන්නේ. டக்குனு எசேக்கியேல்னா எந்த காலத்துல வாழ்ந்தாரு, யாருக்காக வாழ்ந்தாரு, என்ன சொன்னார்னு உடனே தெரியணும். සභාවට එසේකියල් කියම කොයි කාලේද ජීවත් වුනේ කුමක් ගැනද පෞෂ කියලා හොඳට දන්නට அல்லேலூயா. ඕනේ. எல்லாரும் என்னோட இருக்கீங்களா?
මාසමක ඉන්නවද? எல்லாரும் என்னோட இருக்கிறீங்களா? සියලුම මාසමක Very ඉන්නවද? good. Very good. இப்ப என்ன செய்கிறார் அவர் வந்து දැන් මොකක්ද කරන්නේ? இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி මේ අනාගත වතුර එසේලි කුමාරතුමා இந்த யூதா கோத்திரத்தையும் මේ යුදා ගෝත්‍රයේද? அவர்களுடைய மற்ற கோத்திரத்தையும் ඔහුගේ බෙන්ජමින් ගෝත්‍රයේද? அவருடைய பிழைகளை காட்டிக் கொடுக்கிறார். ඔහුගේ වැරදි පෙන්වා அவருடைய දෙනවා. பாவத்தை காட்டிக் ඔහුගේ கொடுக்கிறார். පාපයෙන් පෙන්වා දෙනවා. அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ඔවුන් පිළිගත්තේ නැහැ. அவர் எத்தனையோ ஆண்டுகள் அதற்கு செலவழித்து இவருடைய பாவத்தை காட்டிக் கொடுக்கிறார். අවුරුදු ගාණක් වේදන් කරු මේ දෙක කියා පෑවා. உங்களுக்கு தெரியுமா அவங்க செஞ்ச பாவங்கள்? ඔබ දන්නවද ඔවුන් කරපු පාපයන්? நான் வார்த்தையை காட்டினா මම වචනේ පෙන්නොත් நான் அழுக வேண்டியிருக்கும். ඔබ අඬන්නට සිදු වෙයි. சபையா அழுகணும். සභාවක් ලෙස අපි අඬන්න என்ன ඕනේ. பாவங்கள் செய்தாங்க தெரியுமா? කුමක්ද මේ இவ்வளவு පාපය? மோசமான பாவங்கள் උතර செய்தாங்க. බැරෑරුම් පාපය කළාද? நீங்க எனக்காக ஒரு காரியம் செய்வீங்களா? මාංග මුස්තේ කරනවා இன்னைக்கு කරනවද? வீட்டுக்கு போன பிறகு ඉවසට ගියාම அந்த 1 அதிகாரத்துல இருந்து 15 அதிகாரம் மட்டும் வாசிச்சீங்கன்னா පළවෙනි පරිච්ඡේදය සිට 15 වෙනි පදය දක්වා කියවොත් அவர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் வெளிப்படும். ඔවුන් කළව සියලු පාපයන් අපිට පේන්නේ. ஒரு காரியத்தை காட்டிக் එක கொடுக்கிறேன். කරුණක් පෙන්වන්න. நாங்கள் ஒரு வார்த்தையை வாசிக்க போறோம். எசேக்கியேல் 1 அதிகாரம் முதல் 3 வசனங்கள் එසේකියල් පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පද 3. பாருங்க. කියවන්න. நான் இந்த சொன்ன காரியங்கள் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. සියලු කරුණාවන් එකේ පියා කියා பாருங்க තිබෙනවා. 1 அதிகாரம் முதல் 3 வசனங்கள். එසේකියල් පළවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පද 3. தமிழ்ல இருக்கீங்களா? வாசிக்க. ரைட். 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் அந்த தேதியெல்லாம் விடுங்க. நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால் வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன். ආස්වල් විවෘත වුණා මම දෙවියන් දේව දර්ශනය දුටුවා. இப்ப எழுதி கொள்ளுங்க. දැන් ලියා ගන්න. தேவ தரிசனம். දේව දර්ශනය. பிறகு நான் வர்றேன். පින් පසු එන්නම්. இந்த தரிசனம் என்னன்னு நான் பிறகு வர்றேன். මේ දර්ශනය කියන්නේ කුමක්ද කියලා මම පසු இரண்டாவது එන්නම්. வசனம் சொல்லுகிறது. දෙවෙනි පදේ පොස්සනවා. அது யோக்கின் ராஜாவுடைய சிறையிருப்பின் 5ஆம் வருஷமாய் இருந்தது. ඒ යෝකිම් රාජාගේ පහල්කමේ අවුරුදු 5 இப்ப තිබුණා. இந்த சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களுடைய அந்த ராஜாவுடைய 5வது வருஷத்துல இவருக்கு அந்த வெளிப்பாடு வருகிறது. ඒ පහල්කමේ සිටිනා වූ පස්වන අවුරුද්දේ තමයි මේ එළිදරව් එන්නේ. அடுத்த வசனம் சொல்லுகிறது. ඊළඟ පදේ அந்த පොස්සනවා. 5ஆம் தேதியிலே கல்தேர் என்கிற தேசம் பாபிலோன் தேசம் இன்றைக்கு ஈராக். කල්දිවරුන්ගේ දේශය කියන්නේ බැබිලෝන් දේශය අද ඊරාක්. ரைட். கல்தேர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரியனுடைய குமாரனாகிய எசேக்கியேலுக்கு ரைட் பாருங்க. பூசி என்னும் ஆசாரியன். පුත්‍රී නැමැති පුත්‍රයෙහි He was a priest. ඔව් පූජකවරයෙක්. அவன் தீர்க்க தரிசனம் மாத்திரமல்ல அவன் ஒரு ஆசாரியனுடைய ඔව් குமாரன். අනාගත වතුර නෙවෙයි පූජකවරයෙක්. எசேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவர் மேல் அமர்ந்தது. උන්වහන්සේ ආස්තේ වූ මිත්‍ර රැඳුණා. இப்ப நான் சொன்னதெல்லாம் சரியா? நான் நான் சொன்ன தேவனால- வார்த்தையில இருந்து தான் நான் பேசுறேன். වචනයෙන් තමයි කතා කරන්නේ. இப்ப அதுக்கு பிறகுதான் அவர் சொல்றார். ඉන් පස්ව තමයි පවසන්නේ. அவர் எல்லா காரியத்தையும் சொல்லுகிறார். සියලු කරුණු පවසනවා. மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ජනතාව පිළිගන්නේ නැහැ. எங்களுக்கு வேணும் ஆண்டவர் கொடுப்பாரு, ஆண்டவர் செய்வார், அதை பார்த்துக்குவார், அதை முடிச்சுக்குவார், அதை பார்த்துக்குவார், ரொம்ப சந்தோஷமா நாங்க போகலாம். අපිට අවශ්‍ය දෙවියන් වහන්සේ දෙනවා හෘදේ බලා ගන්නවා ඒක තමයි අපිට සතුට. ஆனால் ஆண்டவர் செய்யற குறையை கண்டுனா அது விருப்பமும் இல்லை. எங்களுக்கு ஆண்டவர் மேலேயும் கோபம் வரும், அதை பேசுற பாஸ்டர் மேலேயும் கோபம் வரும். අපි කරන වැරද්ද පෙන්නු කරන්න දෙවියන් වහන්සේ ගැන තරහ දෙනවා පාලකතුමා ගැන තරහ දෙනවා. ஆனால் இவருக்கு காட்டினது නමුත් ඔහුට පෙන්නු කළේ உங்களுக்கு தெரியுமா? இசைக்கு அவனுடைய பாவத்தை விளக்கமாய் காட்டினார். ඔවුන්ට ඒ පාපය ගැන පැහැදිලිව පෙන්නු කළා. அதனால ඒ නිසා அவன் பாவத்தை உணர்த்தினான். ඔවුන් පාපය හඟවා දුන්නා. என்ன செய்தார் தெரியுமா? කුමක්ද කළේ දන්නවද? இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற நேரம் செய்த பாவம். ඊශ්‍රායල් දේශයේ සිදුවෙන විට කරව පාපයන්. அதனால தானே தண்டனைக்கு வந்திருக்கீங்க. ඒ නිසා නේද මේ அதனால දඬුවම தானே இந்த தேசத்துக்கு வந்திருக்கீங்க. ඒ නිසා නේද මේ දේශයට වරන්නේ. சிறையிருப்பில தானே வாழ்றீங்க. ඔබ එක්තරා දෙයකින් ජීවත් ஆனா වෙන්නේ. இங்கேயும் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். නමුත් මේදිත් ඒකම තමයි කරන්නේ. ஆண்டவர் ஏற்கனவே எங்களுக்கு ரட்சிப்பு இருக்கிறது. වේලාසිරීමේ උන්ට ගැලවිලා ஆண்டவர் තිබුණා. ஆசீர்வதித்திருக்கிறார். දෙවියන් වහන්සේට ආශිර්වාද කළා. எங்களுடைய அறிவின்மையினாலே நாங்கள் பிழை செய்கிறோம். අපගේ නොදුනොත්කම නිසා අපි වැරදි කළා. பாவங்கள் செய்கிறோம். අපි පාපයන් කළා. அக்கிரமங்கள் செய்கிறோம். අයිතිකම් කළා. பொல்லாப்பு செய்கிறோம். වැරදි දේ කළා. அதனாலே ஆசீர்வாதம் இழந்து ඒ போகிறது. නිසා ආශිර්වාද අහිමි වුණා. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது எங்களுடைய அறிவின்மையே அதற்கு காரணம். දෙවියන් වහන්සේගේ වචනේ පවසන අපගේ නුගත්කම තමයි என்னுடைய හේතුව. ஜனங்கள் வீணா போவதற்கு காரணம் அவருடைய அறிவின்மையே. මාගේ ජනතාව විනාශ වෙන්නට හේතුවගේ නුවත්කම. தேவ பிள்ளைகளே, God is speaking to the church. දැන් දෙවියන් වහන්සේගේ දරුවනි ජනතාවට කතා කරන වහන්සේයි. கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். සභාවට ආත්මයන් වහන්සේ කියන දේ කන් ඇත්තව ஆனால் සෝනා. அந்த இடத்திலே நாங்கள் மனம் திரும்பாமல் பாவ
பாவத்துக்கு மேலே பாவம் செய்கிறோம். ඒ වෙලාවේදී අපි පව් පසුතැවෙන යනවා නැත්නම් இவர் පාපය කරනවා. எல்லாத்தையும் காட்டுகிறார். මේ සියලු දේ පෙන්වනවා. இவர் எல்லாத்தையும் காட்டுகிறார். සියලු දේ පෙන්වන්න කරනවා. அதனாலே தான் இந்த 15 அதிகாரமும் தொடங்கி இருக்கிறது. ඒ දේවල් තමයි මේ පරිච්ඡේද 15 ළඟදී இப்போ තිබෙන්නේ. 16ஆம் தேதி அதிகாரத்துக்கு வாங்க. දැන් අපි එමු 16 වෙනි இப்போ நான் පරිච්ඡේදය. பேச போறது எல்லாம் 16ஆம் அதிகாரம். දැන් මම කතා කරන්නේ 16 වෙනි எத்தனை පරිච්ඡේදය. பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? කී දෙනෙක් බයිබලය ගෙනල්ලා තිබෙනවද மனைவி පෙන්වන්න? பைபிளை நாங்க பாக்குறது. மனைவி குணத்துட்டா பாஸ்டர் ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் அவள் ஐக்கியம் பாஸ்டர் we are so united na so we both are one na so we use only one bible so how nice of you. භාර්යාව සහ පුරුෂයා කියන්නේ අපි දෙන්නම සහිත සම්බන්ධව සිටින අය හොඳින් සිටින නිසා එක බයිබලය කියන්නේ. என்கிட்ட கேட்டீங்கன்னா මගෙන් ඇසුවොත් என் மனைவியை வழி நடத்துறதுக்கு எனக்கு தனியா கட்டாயம் பைபிள் வேணும். මාගේ භාර්යාව මග පෙන්වන්න අනිවාර්යයෙන් මට වෙනම அது බයිබලයක් தேவ ඕනේ. கிருபை. එසේ ඒක கால කාලේ கணவர்மான ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ආමෙන් කියන බලන්න. just joking. මම වීලක් කළේ. தயவு செய்து பைபிளை கொண்டு வாங்க. අනිවාර්යයෙන් බයිබලයක් ගේන්න. எல்லாம் பைபிளை தூக்கி காட்டுங்க. සියලු දෙනා බයිබලය උස්සලා தயவு ගන්න. செய்து பைபிளை கொண்டு போக வைக்கப்படாதீங்க. බයිබලය අරන් යන්න ලැජ්ජ වෙන්න එපා. போன்ல மட்டும் பைபிளை வைக்காதீங்க. ඔබගේ ජංගම දුරකදී බයිබලය තියන්න இது එපා. பரிசுத்தமுள்ள தேவா. මේක ශුද්ධ වචනය. இது பரிசுத்த வேதாகமம். මේක ශුද්ධ වචනය. இதுக்கு கௌரவம் கொடுங்க. මේකට ගෞරවය දෙන්න. நான் ஒரு பெரிய பாக்ஸே வைத்திருக்கிறேன் இந்த பைபிளை கொண்டு போறது. මම බොක්ස් එකක් තබා දෙන්න මේ බයිබලය අරන් යන්න. அந்த பாக்ஸ்ல வேற எதுவுமே இருக்காது. ඒ බොක්ස් එකේ වෙන කිසිවක් எங்க නැහැ. மகனுக்கு வேலை அந்த பாக்ஸை எடுத்து அது அவரோட சாமான அதுல போடுறாரு. මගේ පුතාගේ වැඩේම මේ පෙට්ටිය අරගෙන යාගේ බඩු බාහිර ඒක දාන්න. இந்த வேலை அதை எடுத்து வீசுறது தான். මගේ වැඩේ කරන් විසි කරන එක. அந்த பைபிளை கணம் பண்ணுங்க. ඒ බයිබලයට ගෞරව ஏன்னா කරන්න. அது தேவனுடைய வார்த்தை. ඒක දෙවියන් වහන්සේ වචනයයි. இந்த வார்த்தையை எடுத்து அவர் சொல்லுகிறார். මේ වචනේ අරගෙන ඔබ පොසන 16ஆம் அதிகாரம் 1ஆம் வார்த்தையை வாசிங்க. 16 වෙනි පදේ පළවෙනි පදය. இப்ப இதோடு கூட வரணும். මේ සමග ඔබ මා இப்ப සමග காட்டுகிறார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் දෙවියන් වහන්සේගේ මට වචනේ පැමිණ. இப்ப பாருங்க யார் வாசிக்கிறார்? வாசிக்கிறவங்க கொஞ்சம் முன்னுக்கு வாங்கம்மா. தயவு செய்து பைபிளை வாசிக்கும் போது எழும்பி நின்று வாசிங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து බයිබලේ කියවනකොට නැගිටලා සිටලා යා කියවන්න. சிஸ்டர் முன்னுக்கு வாங்கம்மா. එන්න ඉදිරියට සිස්ටර්. ப்ளீஸ் கம். එන්න. தேங்க் யூ சிஸ்டர். கொழும்புல என்னை ஒரு இடத்துல கண்டு வந்து என்னை வாழ்த்தி கதைச்சாங்க பாஸ்டர் சிஸ்டர். කොළඹ එක තැනක හම්බෙලා මාව සුබපතමින් මට කතා කළා. நீங்களாம் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய உற்சாகம். ඔබ සිටීම මට උද්‍යෝගයක්. பாவம் செய்யவே பயமா இருக்கு. පාපේ කරන්න බයයි. எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு ஆள் பார்த்துரும். කවුරුහරි කෙනෙක් දකින්නවා අපිව. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அந்த சிஸ்டர் வந்து பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட்னாங்க. එලෙස කන වෙලාවෙ තමයි පාසු ප්‍රෙසිඩන්ට් කියලා ரொம்ப කිව්වා. சந்தோஷமா இருந்துச்சு. මට ඉත ප්‍රීතියි. சைவ கடையில சைவ சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கிட்டு. ඒ සයිව කඩේ මොන සයිව කෑම තමයි කන්නේ. ஹalleluya. හalleluya. தேவனுக்கு படுப்புகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம். දෙවියන් වහන්සේට බිය වෙන බියවිල්ල තමයි ප්‍රඥාවේ ආරම්භය. ப்ளீஸ் கேன் யூ නැගිටලා කියවන්න. ரைட் வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நல்லா கையிலுங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ எருசலேமின் ரைட் வாசிங்க. நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது. அதுக்கு அறிவித்து சொல்றது என்னவென்றால் கொஞ்சம் அப்படியே நிப்பாட்டுங்க. එහෙම නවතන්න. இப்ப ஜெருசலேம்னு சொல்லுகிறது இஸ்ரேல் ஜனங்க. ජෙරුසලම් කියන ඉස්රායල් ජනතාවට அவருடைய பாவங்களை சொல்லியிருக்காரா? ඔහුගේ පාපයන් ගැන කියලා තිබුණාද? அவங்க செஞ்ச பிள்ளைன்னு சொல்றாரா? ඔහු කරපු දේ වැරදි කියලා කිව්වද? அருவருப்புகள். පිළිකුල්කම. இப்ப பைபிள் அண்டர்லைன் பண்றவங்க இதை தான் அண்டர்லைன் பண்ணணும். බයිබලයේ ඉරිගාන අය මේකට තමයි අන්ඩර්ලයින් කරන්නේ. அருவருப்பு என்றால் පිළිකුල්කම කියන්නේ அருவருப்பு என்று சொன்னால் පිළිකුල්කම කියලා කියන්නේ என்ன தெரியுமா? කොහොමද දන්නවද? ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய வசனம் அல்ல. ඒක පිළිගත යුතු වචනයක් නෙවෙයි. அருவருப்புகள் என்று சொன்னால் පිළිකුල්කම කියන්නේ அது அருவருப்பு தான். ඒක පිළිකුල්කම. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ඒක පිළිගන්න බෑ. இப்ப இந்த ஜனங்கள் பண்ண பாவங்கள் அக்கிரமங்கள் பொல்லாப்புகள் எல்லாம் அருவருப்பு detestable sin. මේ අය කරපු සියලු පාපයන් වැරදි අයිතිකම් කියන්නේ ඒක පිළිකුල්. ஏற்றுக்கொள்ள முடியாது. ඒක පිළිගන්න බෑ. என்ன ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. කොහොමද උන්වහන්සේ කියන්නේ? மனுபுத்திரனே நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் මනුෂ්‍ය පුත්‍රයන් ජෙරුසලම්ගේ තිබෙනාව පිළිකුල්කම දන්නවපන්න சொல்லுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறார், கானான் தேசமே. கானான் தேசமே. கொஞ்சம் நில்லுங்க. කියන්නේ. இப்ப அடுத்த அண்டர்லைன் கானான் தேசமே. ඊළඟට කියන්න කානාන් දේශය තමයි අන්ඩර්ලයින් කරන්නේ. நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ඔබත් මත් යලින් වෙනවා. தேவனுடைய பிள்ளைகள். දිව්‍යන් වහන්සේ දරුවෝ. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லல. දිව්‍යන් වහන්සේ දරුවන් කියලා என் ප්‍රශ්න. தேசத்துல வைத்திருக்கிற பிள்ளைகள் என்று சொல்லல. දේශයේ තබා තිබෙනවා. உங்களையும் என்னையும் பார்த்து கானான் தேசமே. ඔබත් මාවත් දේශ බලමින් ප්‍රශ්න කානානි වරුනි. கவலைங்க. දුකයි අපිට. ஆண்டவர் கானான் தேசத்துக்கு
தேசத்துக்கு எங்களை கொண்டு போனது அந்த தேசத்தை எங்கள் தேசமாய் மாற்றுவது. කානානයට අපව ගෙනා ගියේ අපව ඒ දේශය அந்த කරන්නට. தேசத்தினுடைய மக்களை அவர்கள் தொடர்ந்து இல்லாமலாக்கி விட்டு எங்களுடைய ஆட்சியை அந்த இடத்துக்கு கொண்டு வருவது. ඒ දේශයේ සෙනග ඉවත් කරමින් අපගේ ආණ්ඩු කිරීම ගෙන இப்போ එන්නටයි. அந்த தேசத்தினுடைய மக்கள் தான் கானானியர்கள். ඒ දේශය අය තමයි කානානිවරු. உங்களுக்கு எந்த பேரு? உலகமே. ඔබට කියන්නේ ලෝකය. மாம்சமானவனே, මාංශයනි. பிரயோஜனம் இல்லாதவனே. ප්‍රයෝජන නැති කෙනා. முதல்ல சொல்லிட்டேன், என் செய்தி உங்களுக்கு நல்ல செய்தியா இருக்கு. වේනසනේ කිව්ව මාගේ පණිවිඩය යහපත් එකක් වෙන්නේ නැහැ කියලා. இதுதான் அங்க சொல்றாரு. මේකයි පවසන්නේ. இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ඊසජනක கானானியர்களே. කානානිවරුනි. அடுத்து ඊළඟට கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கு இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தகப்பன் எமோரியன். ඔබගේ පියා අමෝනිවරේ. அடுத்து அண்டர்லைன் எமோரியன். ඊළඟට අන්ලයින් කරන්න අමෝනිවරයා. அடுத்து உன் தாய் ஏத்தித்தி. உன் தாய் ஏத்தித்தி. ඔබගේ මව ඒතිති. போதும், தேங்க்யூ. இப்ப இந்த கானானியர்கள் දැන් මේ කානානිවරුන් அவர்கள் செய்த தப்பு என்ன? ඔවුන් කරපු වැරදි මොකක්ද? ஏன் ஆண்டவர் கானானியர்கள் என்று சொல்லுகிறார்? ඇයි ඔවුන්ට කානානිවරුන් කියලා පවසන්නේ? ஏன் தகப்பன் எமோரியன் என்று சொல்லுகிறார்? ඇයි පියා එමෝරියා කියලා පවසන්නේ? யாருங்க எங்க தகப்பன்? කවුද මේ පියා? ஆண்டவர் என்னுடைய பிள்ளைகள் சொல்லலையே. මාගේ දරුවා කියලා உன் උන්වහන්සේ தகப்பன் எமோரியன் யா. ඔබගේ පියා අමෝනිවරයා කියලා පවසනවා. உன் தாய் ஏத்தித்தி. ඔබගේ මව ඒතිති. இந்த மூணையும் நீங்க கண்டுக்கிட்டீங்க. මේ තුනම ඔබ දැනගත්තොත් நீங்க இருக்கிற நிலைமை உங்களுக்கு புரியும். ඔබ සිටින තත්ත්වය ඔබට පැහැදිලි சபை වෙයි. இருக்கிற நிலம் புரியும். සභාව සිටින තත්ත්වය ඔබට පැහැදිලි වෙයි. அதனாலேதான் ඒ නිසායි இந்த சபைக்கு அலங்காரம் இல்லை. මේ සභාවට අලංකාරවත් නැත්තේ. சபையை சொல்லுகிறது உங்களையும் என்ன. සභාව කියන්නේ ඔබත් මාවත්. ஆண்டவர் 12 அலங்காரங்களை வைத்திருக்கிறார். උන්වහන්සේ අලංකාර 12ක් තබා තිබෙනවා. அலங்காரத்திலே நாங்கள் பலப்பட வேண்டும். ඒ අලංකාරයෙන් අපි බලවත් වෙන්නට ඕනේ. ஆனால் அந்த அலங்காரத்தை மறந்து නමුත් ඒ අලංකාරය අමතක කරමින් கானான் தேசமானபடியே අපි කානාන් දේශයක් වුණ නිසා நாங்கள் ஒரு எமோரியனுடைய பிள்ளைகளானபடி අපි අමෝනිවරුන්ගේ දුවක් වුණ නිසා நாங்கள் ஒரு ஏத்தித்தினுடைய ஆகனபடியினா අපි ඒතිතිවරුන්ගේ දුවක් වුණ නිසා ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார்? උන්වහන්සේ මත කරන්නේ எங்கள் மேலே கோபப்பட்டார். අප කරේ කෝපයටපත් වුණා. பைபிள் சொல்லுது உக்கிர கோபம். උන්වහන්සේ පවසන උත්හාස කියලා වචනය. முதல் 15 அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. කියවල බලන්න පවසන நான் පරිච්ඡේදය. அவங்க மேல கோபப்பட்டேன். මම උන් කරේ කෝපය ඇති කරා. மரத்தால எழுப்புனேன். හොඳට නැගිටේවා. கொண்டு போய் எல்லாத்தையும் சிறையிருப்புல வை. සීල දෙක ගෙනල්ලා එයායි මාල්කමේ තවන්න. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த நிலைமையில இருக்கிறீங்க? කී දෙනෙක් ඒ තත්ත්වයේ සිටිනවද? உலகத்தார பாக்குறீங்க, நல்லா இருக்கிறான். ලෝකෙ දිහා බලන හොඳින් නෑ අය. நல்லா தானே பாஸ் இருக்கிறான். හොඳ නේද? හොඳට නේද ඉන්නේ පාස්ටර්? தானே இப்படி இருக்கு. මට මෙහෙමයි. ஏன் அப்படி இருக்குங்கிற கேள்வி எங்களுக்கு வராது. ඇයි එලෙස මම ඉන්නේ කියන ප්‍රශ්නේ ඉන්නේ නෑ. நான் நல்லா தானே வேலை செய்யறேன் பாஸ்டர். මම යාතින් වැඩ කරනවා. நான் நல்லா தானே தசம பாகம் கொடுக்கிறேன். මම හොඳට දසින් කොටස ගෙවනවා. நான் உலகத்தின் ஆராதனைக்கு வர்றேன். මම හොඳට දේමේට යනවා. ஆனா என்ன என்கிட்ட பேல? නමුත් මොකක්ද මගේ වැරද්ද? இதுதான் சபை கேட்க வேண்டாம். මේකයි සභාව ඇසිය යුත්තේ. இதுக்கு தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். මේකට තමයි ඔබත් මමත් ඉන්නේ. அருமையான தேவ பிள்ளைகளே, ප්‍රේමිත දේවදරුවනි. கர்த்தர் இந்த காரியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தட்டும். උන්වහන්සේ වල ඉදලා இந்த நாளிலே கடவுள் ஏன் எங்கள் மேலே கோபப்பட்டார்? ඇයි දෙවියන් වහන්සේ අප කරේ කෝපයට அந்த පත් වුනේ? கோபத்தின் நிமித்தமாக தான் சிறையிருப்பு. ඒ කෝපය නිසායි වහල්කම. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த 10 ராஜ்யம் தேவன் அதிகமாய் கோபப்பட்டு அவர்களை அனுப்பினார். ඒ රාජ්‍ය 10ටම කෝපය අතිශය කෝපයට පත් වෙලා විනාශ කළා. அவர்களுடைய காரியம் வேற. ඔවුන්ගේ කාරණා ஆனா වෙනයි. இந்த கூட்டம் வேற. නමුත් මේ කන්නේ වෙනයි. இந்த கூட்டம் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் அப்பா. මේ සෙනඟ තෝරාගත්තෝ සෙනඟ. இந்த கூட்டம் பிரயோஜனமான கூட்டம் அப்பா. මේ සෙනඟ ප්‍රයෝජනවත් වූ இந்த කෙනෙක්. கூட்டம் சவுலையும் பவுலையும் உருவாக்கின கூட்டம். මේ කණ්ඩායම සාවුල් සහ පවුල් ඇති இந்த කරගන්න. கூட்டம் ஒரு யூத ராஜ சிங்கத்தை கொண்டு வந்த கூட்டம். මේ සෙනඟ යුදේ රාජ සිංහාවගෙන நான் மற்றவர்களை பொறுத்துக் கொள்வேன், අන්න අයව දරා ගන්නවා. சபையை பொறுத்துக் கொள்ள අපි மாட்டேன். සභාව දරා ගන්න இன்னைக்கு යනවා. எல்லாம் அந்த கிருபையை வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். මේ කරුණාව කරනකොට අපි ජීවත් වෙන්නේ. கிருபையை வச்சுக்கிட்டு நாங்க பண்ற கூத்து අද කරුණාව තබා ගන්න අපි කරනවා பைபிள் සෙල්ලම්. வாசிக்கிற நேரம் நல்ல ஒரு உதாரணத்தை நான் சொல்லி கொடுக்கிறேன். බයිබලේ කියනකොට හොඳට මම කියලා දෙන්න එකක්. பாவம் வேற, පාපේ වෙනයි, அக்கிரமம் வேற, අයිතිකම වෙනයි, சாபம் வேற. සාපේ වෙනයි. பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, පාපයට සමාවත් වෙනවා. மீறுதல்கள் අයිතිකම. சரி, பாவம் மீறுதல்கள் என்ன அக்கிரமம் சொன்ன சரியா? பாவம் மீறு ஒன்று பாவம், එකක් පාපය, இரண்டாவது மீறுதல், அடுத்து වැරදි කිරීම, அடுத்து அக்கிரமம், ඊළඟට අයිතිකම, அடுத்து சாபம். ඊළඟට සාපය. யாருக்கு தெரியுமா? කාටද දන්නවද? சபைக்கு. සභාවට. இதுதான் எங்க ஊழியம். අදයි මම අපේ நாங்க සේවය. காட்டி கொடுப்போம். අපි දේ පෙන්න දෙනවා. சபை அந்த ஃபர்ஸ்ட்
உலகத்தை என்ன பாவமும் பண்ணலாம், என்ன கூத்து பண்ணலாம், ஆண்டவர் மன்னிப்பார், கிருபை கிருபைன்னு பாட்டு படித்தால் கிருபை கிடைக்காது. සභාව කුමන දේ හරි කරන්න පුළුවන්, කුමන සෙල්ලමක් නටන්න පුළුවන්. උන්වහන්සේ අනුග්‍රහය කියලා අපි ගායනා කරන්න බෑ. தெரியாத செய்த பாவத்துக்கு எங்களுக்கு மன்னிப்பு உண்டு. දන්නතෝ කරපු පාපයට අපිට කමාවක් වෙනවා. தெரியாமலும் ஆண்டவரே, දැනගන්න නොදැන කරා அறிந்தும் அறியாமலும் ஆண்டவரே, දැනගෙන නොදැන புரிந்தும் புரியாமலும் ஆண்டவரே, நான் செய்த பாவங்களை மன்னியும். මං කළා පාපයට කමා කළ වෙනව. ஒரு உதாரணம் சொல்லவா? උදාහරණයක් කියන්නද? இப்ப வாகன ஓட்டுநர்கள் දැන් වාහන පදින අය சிக்னல் லைட் இருக்கு 3. සිග්නල් ලයිට් එකක් තියෙනවා. 3 லைட் இருக்கா? ඒ පාට තුනක් තිබෙනවා. சிகப்புனா என்ன? රතු කියන්නේ කොහොමද? நெல். නවතින්න. பச்சைனா என்ன? ඒ කොළ පාට சொல்லுங்க. කොළ පාට போ. යන්න. மஞ்சள்னா என்ன? කහ පාට ஆயத்தமாக கெட் ரெடி. සූදානම් වෙන්න. எனக்கு தான் கிருபை இருக்கு, நான் ரெட்ல போலாமே. මට අනුග්‍රහය තිබුණා මම රතු වෙලින් යන්න පුළුවන්. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்திருக்குது, அதனால நான் ரெட்ல போவேன். கிருபை இருக்கு. ජේසුස් වහන්සේගේ පාපේ මාව සේදුවා, ඒ නිසා මම අනුග්‍රහය යනවා. முன்னுக்கு ஒருத்தர் அழகா அழகா உடுத்திட்டு இருப்பாரு ஒருத்தர். ඉස්සර අලංකාර අඳුමක් අඳගෙන කෙනෙක් ඉන්නවා. நான் கிருபை, මම අනුග්‍රහය. நான் கிருபை, අනුග්‍රහය මට. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். මම කෙලියුනේ බලා. ඒක කමක් නෑ. මේ ෆයින් එක ගෙවලා ඉන්නේ. අය පරවල්ල අන්න තරේ කටිட்டு போங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். මම කෙලියුනේ බලා. நீ உட்கார்ந்து நம்ம கவுதை கேளு. ஓ நீங்க தெரியாது நான் ஏன்னு சொல்லி. மீறுதல்கள் நான் தான். ඒක තමයි தெரிஞ்சு பாவத்தை செய்வது. දැනගෙන වැරදි කිරීම. அதனால தான் இஸ்ரேல் சர்ச்சை ஜனங்கள் 40 நாள் பயணம் 40 ආண்டுகளான. ඒ නිසා තමයි ඉස්රායල් ජනතාවගේ ඒක ගමන දවස් 40 ගමන අවුරුදු 4 தெரிந்து பாவம் செய்தார். දැනගෙන පව් කළා. முதலாவது துதித்தார்கள். ප්‍රථමයෙන් නමස්කාර කළා. இஸ்ரேல் ஜனங்களை 10 அற்புதம் செய்து வெளியே கொண்டு வந்தார். ඉස්රායල් ජනතාවට ආස්කම් 10 කරමින් එළියට ගෙනාවා. රතුමුද அந்த ரெட் சீ இரண்டாக பிளந்து ஆண்டவர் கொண்டு வந்தார். රතුමුද දෙපැය කරමින් උන්වහන්සේ ගෙනාවා. எவ்வளவு துதித்தார்கள், நமஸ்கரித்தார்கள். කොතරම් දුර නමස්කාර ஐயோ, எங்களுடைய முன்னோதியர்களின் தெய்வம், අපගේ වැඩිමාල්ලන්ගේ දෙවියන් වහන්සේ, ஆபிரகாமின் தெய்வம், ආබ්‍රාම්ගේ දෙවියන් ஈசாக்கின் වහන්සේ, தெய்வம், ඊසාක්ගේ දෙවියන් වහන්සේ, யாக்கோபின் தெய்வம், யாக்கோப்ගේ දෙවියන් எங்களை වහන්සේ மீட்டெடுத்தார் என்று சத்தம். අප මුදාගත්තා සත්‍යය. அடுத்த நிமிஷம் தண்ணி இல்ல முறுமுறுத்தான். ඊළඟ මොහොතේදී වතුර නැහැ කඳිරුවා. இல்லையா பொய்யா? ඇත්තද බොරුද? தெரிஞ்சு செய்தபடியினால் தண்டனை. දැනගෙන කරපු නිසා උට දඬුවම. Listen to this truth. සභාව මේ සත්‍යத்தை වටහා ගන්න. மீறுதல்களுக்கு மன்னிப்பு கிடையாது. ඔබ දැනගෙන කරන පාපයට සමාවක් නැහැ. எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய சபைக்காக, எங்களுடைய சாபத்துக்காக ஆண்டவர் சிலுவைக்கு போனார். අපගේ පාපයන් වැරදි අයිතිකම් සාපේ උදෙසා උන්වහන්සේ කුරුසියට ගියා. எல்லாத்தையும் பைபிள் சொல்லுகிறது சுமந்து கொண்டு போனவர். සියලු දේ උන්වහන්සේ උස්සලාගෙන ගියා. விடுதலை ஆக்கிட்டார். විනිදාස් කළා. ரட்சிப்பு கொடுத்துட்டார். කැලීම ලබා දුන්නා. இப்ப அவர் சொன்னதை கேட்காம நாங்க செய்துகிட்டு இருப்போம். ஆண்டவர் வாப்பா மதுமையப்பா நீ நல்லா இருப்பான்னு உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். උන්වහන්සේ කියපු දේ අහන්න නැතුව අපි කරනවා. උන්වහන්සේ දැන් හොඳයි හොඳයි කියලා ඉන්නවද? அதனால தான் சொன்னார், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவார் வாழ்வாளே. ඒ නිසා උන්වහන්සේ වාසේ පාපය කියාපාමෙන් අතරින තමයි அந்த ජීවත් பாவம் වෙන්නේ. உள்ளுக்கு இருந்துச்சுன்னா ඒ පාපය ඇතුළත සිටියෝ நீங்க மீறுதல் செய்வீங்க. ඔබ වැරදි කරනවා. நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ඔබ වැරදි කරමින් සිටිනවා. தெரிஞ்சுக்கிட்டே செய்வீங்க. දැනගෙන වැරදි කරනවා. අපරාධ කරමින් සිටිනවා. மீறுதல்களின் உச்ச கட்டம் தான் අපරාධකම. අපරාධයේ அக்கிரமங்கள். උතුම් භාවය තමයි අයිතුකම. மீறுதலை தொடர்ந்து தொடர்ந்து செய்து கொண்டே வந்தால் அக்கிரமம். අපරාධයන් වැඩිපුර කරගෙන ආවොත් ඒක තමයි අයිතුකම. அக்கிரமத்தினுடைய மீதிதான் අයිතුකමේ උපරිමේ තමයි சாபம். සාපය. சபை சாபத்துக்குள்ளா இருக்கிறது. සබාව සාපය තුළ සිටිනවා. நாங்க கூட்டம் ஒன்று செய்தோம். අපි එක් රැස්මයක් කළා. இதுதான் எங்க கூட்டம். මේක තමයි ඒ நடந்து 2025 நடந்தது. 2025 සිදුවීම. சாப முறிப்பு ஜெபம். සාපය කඩා දැමීමේ சர்ச்சாங்க கேட்டாங்க என்ன தெரியுமா? சாபை மிதிமை ஆத்மாව. சாபத்தை முறிக்கிற ஜெபம். සාපේ මිදීමේ ආඥාව. நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? என்னை உயர்த்துவதற்காக அல்ல. මා උසස් කරන්න මේ දේ කියනව නෙවෙයි. இதை வார்த்தையிலிருந்து காட்டி கொடுத்தோம். මේක වචනයෙන් පෙන්වා දුන්නා. ஐயோ தெரியாம செஞ்சிட்ட ஆண்டவரே. මම වැරදි කළා ස්වාමිනේ. නොදැන කළා. சாபம் வந்துட்டா සාපේ ආවොත් சாத்தானுடைய ஆட்சிக்கு கீழ. සාතාන්ගේ ආඩුකමට යටත් වෙනවා. அவனுக்கு எங்களுக்கு சம்பந்தமே. දෙවියන් වහන්සේලා අප සම්බන්ධයි. இது வார்த்தை. මේක වචනය. சங்கீதம் 32 வாசிங்க. ගීතාවලි 31 කියවන්න. வீட்ல போய் வாசிங்க. ඉනිවර්සිටි කියලා කියවන්න. தாவீது சொல்லுகிறார். දාවිත් පවසනවා. தாவீது சொல்லுகிறார். දාවිත් පවසනවා. ஐயோ அக்கிரமக்காரனா இருந்தேனே ஆண்டவரே. මම අයිතුකම් කරවෙක සිටියා. நாமான் தீர்க்கதரிசி வந்து பாவத்தை உணர்த்தி காட்டுகிறான். ඒත් අනාගත වක්‍රය ඇවිල්ලා ඒ පාපේ හංගවා දෙනවා. தெரிஞ்சு பாவம் செய்கிறான். දැනගෙන පව් කළා. என்ன தெரியுமா சொல்றாரு? කුමක්ද කරේ දන්නවද? உங்க பிரசன்னத்தை மாத்திரம் எடுத்துறாதீங்க. ඔබගේ අභිමුඛය මගින් ඉවත් කරන්න එපා.
சபை நன்றாக கேட்டுக்கொள்ளும். සභාව හොඳට දැනගන්න. அதனாலே தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த பனிஷ்மென்ட். ඒ නිසා තමයි ඉස්රායල් ජනතාවට ඒ දඬුවම. தேவனே அருவருப்புகளை கொண்டு வந்தார். ඒ පිළිකුල් භාවයන් කියන දෙන්නා. சில பாவங்களை நாங்கள் பொறுத்துக் கொள்ளலாம். සමහර පාපයන් අපි විශ්වාස சில පුළුවන්. பாவங்கள் எங்களுக்கு அருவருப்புகளை கொண்டு வரும். සමහර පාපයන් අපිට පිළිකුල් භාවයන් இஸ்ரேல் ஜனங்கள் அதுக்குள்ளாக கடந்து போனார்கள். ඉස්රායල් ජනක ඒ තුලින් ගමන් කළා. என்ன ஆண்டவர் செய்தார்? දෙවියන් වහන්සේ කොහොමද කළේ? அவர்களை இந்த சிறையிருப்புக்கு கொண்டு வந்தார். ඔවුන් වාල්කමට ගෙනාවා. அவர் காட்டினார். ඔවුන් පෙන්නවා. அவர்கள் செய்த பிழை என்ன என்று காட்டினார். ඔවුන් කරපු වැරදි කුමක්ද இப்ப කියලා நம்ம කළා. இன்னொரு வார்த்தையை வாசிக்க போகிறோம். තවත් වචනයක් කියමු. யோசுவா எழுதின புத்தகம் යොසුවා யோசுவா என்னுடைய புத்தகம் 24ஆம் அதிகாரம். යොසුවා 24 වන පරිච්ඡේදයේ இப்ப பாருங்க கடைசியா யோசுவா எழுதுகிற காரியம். අවසානයේ යොසුවා ලියන தேவ மக்கள் என்ன சொன்னார்கள்? දේව ජනතාව කොහොමද පැවසුනේ? 15, 16, 17 மூன்று வாசனை வாசிங்கம்மா. 15 16 සහ 17 இப்ப වචන. கடைசியா யோசுவா எல்லா மக்களுக்கும் சொல்லி சரி இப்ப அவங்க பொருந்து தேசத்துக்கு போயிருக்காங்க, அந்த தேசத்துக்கு போயிருக்காங்க. இப்ப கடைசியா யோசுவா சொல்றார். අවසානයේ යොසුවා පාසන පොරොන්දු දේශයට ගියන් පසුව இப்ப பாருங்க வார்த்தை சொல்லுகிறது. දැන් වචනය කියවන්න. கர்த்தரை சேவிக்கிற உங்கள் பார்வைக்கு ஆகாததை கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ஆமென். கொஞ்சம் இருங்க. ඉන්න ටික. இப்ப பாருங்க யோசுவா சொல்றாரு. යොසුවා පාසනවා கேன் சினிக்குமா? ரைட். சொல்றாரு நதிக்கு அப்புறம் ගංගෙන් එහා நதிக்கு இந்த புறம். ගංගෙන් මෙහා நதி என்று சொன்னால் ගඟක් කියලා කියන්නේ எங்களுடைய பேப்டிசம். අපගේ බෞතිස්මය. அந்த காலத்தில் நடந்தது நதிக்கு இந்த புறம் அந்த இருந்தான எகிப்திய ஜனங்களா இருந்தார்கள். ඒ කාලේදී සිදු වුණ දේ ඒ ගංගාවට එහාපතේ සිටියා. அவங்களோடு கூட அவங்களுடைய தேவர்களை இது பண்ணி கொண்டு அவங்களுடைய தேவர்களை நமஸ்கரித்து வந்திருந்தாங்க. ඔවුන් සමග එකතු වෙලා ඔවුන්ගේ දෙවියන්ට නමස්කාර කරමින් இப்ப ආවා. நதிக்கு இந்த புறம் வந்துட்டாங்க. දැන් ගඟට මෙහෙ இன்னும் පිටින් தேவர்களை இன்னும் எங்களுடைய தேவனை நமஸ்கரிக்க வேண்டும். දැන් දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න இப்ப ඕනේ. நதிக்கு அந்த புறம் எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ඒ ගඟට යාන් අපේ කිසිම සම්බන්ධතාවයක් நதி නැහැ. எங்களுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. ඒ ගඟක් කියන අපේ ආලේප நதி දිනන எங்கள் කරනවා. மேலே வைத்த அந்த அந்த பேப்டிசம் அந்த ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. ඒ ගඟ අපිට දුන්නා වේ බෞතිස්මය අය සඳහන් அருமையான කරන්නේ. தேவ பிள்ளைகளே, දේව දරුවනි நாங்கள் பேப்டிசம் எடுத்து விட்டால், අපි බෞතිස්ම අරගත්තොත් நாங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று விட்டால், දෙවියන් වහන්සේ ආලේපන நாங்கள் කරගත්තොත් தேவனுடைய பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்று விட்டால் ශුද්ධාත්ම බෞතිස්ම ලබාගත්තොත් எங்களுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. අපටත් ලෝකෙටත් සම්බන්ධයක් නැහැ. உலகத்தினுடைய காரியங்கள் எங்களுடைய காரியங்கள் அல்ல. ලෝකේ කරුණ අපගේ කරුණ නෙවෙයි. யோசுவா சொல்லுகிறார் உலகத்தினோடு எந்த தொடர்பும் உனக்கு இருக்க கூடாது. යොසුවා සමග යොසුවා පාසන කිසිම සම්බන්ධයක් ஆண்டவர் නැහැ. சொல்லுகிறார் உலகத்திலே வாசம் பண்ணுகிறீர்கள் ஆனால் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ඔබ ලෝකයේ සිටිනවා නමුත් ලෝකෙට අයිති අය නෙවෙයි. அப்பொழுது ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? ජනතාව කොහොමද පවසන්නේ? பாருங்க. බලන්න. அப்பொழுது ஜனங்கள் ஆ. பிரதி உத்தரமாக வேறே தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக. கர்த்தரை விட்டு விலகுற காரியம் எங்களுக்கு தூரமா இருப்பதாக. Thank you. උන්වහන්සේගේ ආත්මය කරුණ අපිට දෙන්නේ. Confession. எங்களுக்கு ரட்சிப்பு எப்படி வந்தது? අපිට කෙලෙසද ගැලීම ආවේ. விசுவாசித்தோம், අපි අදව உச்சரித்தோம். අපි ප්‍රකාශ කරනවා. ஆண்டவர் எங்களுக்காக வந்தார் என்று விசுவாசித்தோம். උන්වහන්සේ අපෝ සාවා කියලා අපි எங்களுக்காக අදහනවා. பாடுகளை சுமந்தார் என்று விசுவாசித்தோம். අපෝ දිසා කුරුසිය දනාගත්ත කියලා எங்களை ஒப்பு විශ්වාස කරනවා. கொடுத்தோம், අප බාර දුන්නා. அறிக்கை செய்தோம், කියා පෑවා. ரட்சிக்கப்பட்டோம். ගැලීම ලැබුවා. ஞானஸ்நானம் எடுத்தோம், බෞතිස්ම ලබාගත්තා. அறிக்கை செய்தோம், කියා පෑවා. எங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. අපි පවිත්‍ර කරලා ලැබුවා. இப்ப அறிக்கை செய்திருக்கிறாங்க. දැන් අපි කියා පාන நாங்க දෙනවා. உலகத்தோட சம்பந்தம் இல்ல. ලෝකයේ සම අපිට සම්බන්ධයක් நாங்க නැහැ. கானானியர்கள் அல்ல. අපි කානානියරු නෙවෙයි. நாங்கள் எமோரியருடன் இருக்க மாட்டோம். අපි මෙවරුන් සම ජීවත් நீங்க වෙන්නේ නැහැ. சொன்னபடிதான் நாங்க வாழுவோம். ඔබ කියන පරිදි ජීවත් වෙනවා. ஆண்டவர்தான் எங்கள் தெய்வம். උන්වහන්සේ අපේ දෙවියන් වහන්සේ. நாங்கள் சொன்னோமா இல்லையா? අපි කිව්වද නැද්ද? ஒரு காலத்துல சொன்னோமா இல்லையா? එක කාලයක් කිව්වද ஆனா නැද්ද? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், නමුත් අද උන්වහන්සේ நீ කියනවා. இப்ப எங்க இருக்க? ඔබ කොහෙද அந்த ඉන්නේ? சொன்ன வார்த்தைகளை மறந்து விட்டாயா? අපි කියපු වචන වෙනත් அடுத்த வசனம் சொல்லுகிறது, ඊළඟ වචනේ පවසනවා. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீணாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழிகளிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. මක්නිසා අපගේ අපවසා අපගේ පියවරුන්ගේ මිශ්‍ර දේශයෙන් බාල්කමෙන් ගෙනාවා වූ අපගේ ඉදිරියේ සියලු ආස්කම් කළා වූ දෙවියන් වහන්සේ අපගේ දෙවියන් වහන්සේ වේද. ஹalleluya. හalleluya. இதுதான் உண்மை. මේකයි සැබෑව. எங்களுடைய பின்னணி வாழ்க்கையை யோசித்து பாருங்க. මේකයි අපේ පසුව ජීවිතය ඉතර බලන්න. எனக்கு வந்தா நான் ஒவ்வொரு பையனும் நினைக்கிறது, හැටනට ආවොත් මොකද සිතෙන්නේ ஜீவ மட்டும் இல்லாம இருந்திருந்தா ගැලීම නැත්තම් எவ்வளவு
மோசமா இருந்திருப்போம். මම කොතරම් බැරෑරුම් எங்கேயோ இருந்திருப்போம். ඒදෝ සිටින්නට ඇති. இவ்வளவு கிருபை பாருங்க. එතරම් අනුග්‍රහය. இந்த குடும்பத்துக்கு வந்ததே මේ පවුලට இந்த சந்ததி ஆசீர்வதிக்கப்படுது. අද පරම්පරා ආශිර්වාද ලබනවා. மூன்றாவது சந்ததி, තුන්වෙනි පරම්පරාව. நாலாவது சந்ததியும் வந்துருச்சு. හතරවෙනි පරම්පරාව තමයි. ஒவ்வொருடைய ரட்சிப்பு එක්කෙනෙක්ගේ ஒரு ගෙදරින් சந்ததியுமே உருவாக்கி මුළු இருக்கிறது. පරම්පරාව වෙනස් කරා. ஆண்டவருக்கு எவ்வளவு நாங்கள் உண்மையா இருக்க வேண்டும். උන්වහන්සේ කොතරම් අවශ්‍ය ஆண்டவருக்கு සිටියේද? எவ்வளவு நன்மை செய்ய வேண்டும். කොතරම් යාපනය ஆனால் කරනවා. கொஞ்சம் உலக கலப்பு எங்களுக்கு இருக்கிறது. නමුත් ලෝකේ බැඳීම குடும்பத்தோட තිබෙනවා. சில சம்பந்தம் இருக்கிறது. ලෝකයේ සමග බැඳීම් තිබෙනවා. கானானியர்களோட சில சம்பந்தம் இருக்கிறது. කානානියවරුන්ගේ බැඳීම් තිබෙනවා. உங்களுக்கு தெரியுமா உலக சம்பந்தம்? ඔබ දන්නවද ලෝකයේ தேவ සම්බන්ධතාවය? பிள்ளைகளே, உலக சம்பந்தம் දෙවියන් වහන්සේගේ දරුවනි ලෝකයේ உங்களுக்கு සම්බන්ධතාවය. உலக தேவர்களை நோக்கி கொண்டு போகும். ඔබව ලෝකයේ දෙවිවරුන් ලෙස ගෙනාවේ. அதனாலேதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ඒ නිසා උන්වහන්සේ කරන්නේ சபைகளை உருவாக்கி, සභාව ඇති කරමින් ஊழியர்களை உருவாக்கி, සේවකයන් ඇති කරමින් போதகர்களை உருவாக்கி, පාලකවරුන් ඇති කරමින් லீடர்ஸ்மாரை உருவாக்கி, නායකයන් ඇති කරමින් அந்த கூட்டம் இந்த கூட்டம், ඒ රශ්මි මේ வாலிப රශ්මි கூட்டம் பெண்கள் கூட்டம், ඒ කාන්තා රශ්මි පුරුෂ රශ්මි ஆண்கள் கூட்டம் வாலிப கூட்டம், යවණයන්ගේ රශ්මි இந்த ஜெபம் இருக்கு அந்த ஜெபம் இருக்கு. අර යාඥාව මේ යාඥාව எல்லாம் எதுக்கு செய்யறாங்க தெரியுமா? සීල් දෙක කරන්නේ நாங்கள் කොහොමද? கானானியர்களாய் உலகத்தவர்களாய் மாறக்கூடாதபடிக்கு අපි කානානිය වහන්සේ ලෝකයේ වෙනස් நாங்கள் වෙනවා. தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக. ආශ්‍රය දරුවන්ට සිටින්නටයි. இன்னைக்கு அதுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல? නමුත් ඒකට එන්නට අපට අමාරුයි. ஹாஸ்டல்ல இறங்கி ஆட்டோ இல்லாம சர்ச்சுக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். බස් එකෙන් බෑලා ත්‍රිවිලයක් නැතුව එන්න බෑ. உங்களுக்கு தெரியுமா? ඔබ දන්නවද? ஒரு கூட்டம் இந்த சபைக்காக ஜெபித்தது உண்டு. ඒක කණ්ඩායම මේ සභාවස යාඥා කරා. இந்த சபை கட்டப்படுவதற்காக ஒரு கூட்டம் எனக்கு தெரிந்த மாதிரி பட்டில்களை 4 days இங்க பக்கம் ஷெனன்ல இருந்து அநேக எபோட்சலில இருந்து அதிகாலை 5 மணில இருந்து 7 மணி மட்டும் முழங்கால் போட்ட ஒரு கூட்டம் உண்டு. මේ සභාව ගොඩනගන පිණිස මේ වටේම සිටිය ගම්වල අය උදෑසන පාන්දර 5 සිට යාත්‍රා කරව සෙනගක් සිටියා. என்னுடைய தாயிலும் அதிலே ஒரு ஆள் இருந்தபடி நான் தாயோடு வந்திருக்கிறேன். මාගේ මමත් ඒකේ කණ්ඩායමක් හිටපු නිසා මමත් රැළ තිබුණා. கண்ணீரோடு கூட ஆண்டவரே கட்டடம் வேணும் ஆண்டவரே. ස්වාමීන් වහන්සේව කතා කරන්න ඕනේ. மலையிலே நடந்து கொண்டு பனியிலே குளிர்ந்து கொண்டு எந்த விதமான போர்வைகளும் இல்லாதபடி ஆண்டவரே ஆண்டவரே என்று கத்தின ஒரு கூட்டம் உண்டு. ඒක සීතලේ ගෙයි සිටියා කණ්ඩායමක් සිටියා. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் காணல. பழையவர்கள் கண்டிருக்கிறார்கள். அதனுடைய பிரயோஜனம் தான் இந்த கட்டிடம். ඔබ ඒක දැක්කේ නැහැ. පරණ අය දැකලා තිබුණා. ඒකේ ඒ ප්‍රතිඵලය තමයි මේක ගොඩනගන්නේ. அதற்காக அநேகர் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள். ඒ සබෝය තමයි ජීවිතේ කැප කරලා තිබෙනවා. ஆண்டவர் எதற்காக இப்படி உருவாக்கினார் தெரியுமா? ස්වාමීන් වහන්සේ ඇයි මේ இந்த ගොඩනගන්නේ? ஆற்றல் பிரதேசத்திலே ஒரு சந்ததியை உருவாக்குவதற்காக. මේ අටන් ප්‍රදේශයේ එක්තරා පරම්පරාවක් உங்களை බිහිකරනවා. ஒரு பிரயோஜனமானவர்களை உருவாக்க. ඔබ ප්‍රයෝජනවත් පුද්ගලෙක් වෙනස් කරනවා. ஆண்டவருக்கு இன்னைக்கு எங்களை பார்த்து தேவனுடைய பிள்ளைகளே என்று சொல்ல முடியுமா? අද අප දේශ බලමින් අපේ දරුවන් කියලා කියන්න පුළුවන් நான் දෙයක්. நேசிக்கிற என் ஜனமே என்று சொல்ல මා முடியும். ප්‍රිය කරන මගේ ජනතාව කියලා කියන්න පුළුවන්. என்னுடைய சபையே என்று சொல்ல මගේ முடியும். සභාව කියලා කියන්න පුළුවන්. இல்லாவிட்டால் உலகத்தாரே என்று கூப்பிடுகிறார். එන්නත් ලෝකය කියලා අනගසනවා. கானானியர்களே என்று கூப்பிடுகிறார். කානානියවරුන් කියලා අනගසනවා. எமோரியர்களே என்று கூப்பிடுகிறார். අමෝනිවරුන් කියලා අනගසනවා. தன்னுடைய காரியத்தை நீங்க தான் ஆராய்ந்து பார்க்க අපගේ வேண்டும். කරුණ අපමයි බලන්නට ඕනේ. ஹalleluya හalleluya. ஹalleluya. ஹalleluya. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். හොඳට දැනගන්න. நாங்கள் நதிக்கு அப்புறமானவர்கள். අපි ගඟට ගොඩ සිටිපය. நதிக்கு அந்த பக்கமும் எங்களுக்கு தொடர்பே கிடையாது. ගඟට එහා පැත්තේ කිසිම සම්බන්ධතාවක් නැහැ. அவர்களுக்கு பிரயோஜனமானவர்கள் நாங்க. ඔවුන්ට ප්‍රයෝජනවත් අය අපේ. அவர்களோடு கூட ஒன்றிணைக்க முடியாது. ඔවුන් සමග එකතු වෙන්න அது බෑ. குடும்பமாய் இருக்கலாம், අපි පවුලක් உங்கள் වෙන්න පුළුවන්. சொந்தமாய் இருக்கலாம், සොනාය වෙන්න පුළුවන්. நம்பை வைத்துக் கொள்ளலாம். සමතල அது වෙන්න அவருடைய පුළුවන්. வழிபாடுகளுக்கோ නමුත් ඔවුන්ගේ அவர்கள் செய்த පූජාවට காரியத்துக்கோ ඔවුන් කරන දේවල් වලට எந்த விதமான தொடர்பும் இருக்கக்கூடாது. කිසිම සම්බන්ධතාවක් නැහැ. ஆண்டவர் எங்களுக்கு சொன்ன ඒ காரியம், දෙවියන් වහන්සේ කියපු කරුණ. எங்க என்னை பிரசாபப்படுத்துறீங்களோ, කොයිද මාව எங்க ප්‍රශංසා என்னை කරන්නේ? உயர்த்துறீங்களோ, මාව උසාවන්නේ කොයිද? அந்த இடத்திலே நான் வந்து உன்னை ඒ ஆசீர்வதிப்பேன். ස්ථානේ මම පවෙන ආශිර්වාද உன்னுடைய කරනවා. பிசினஸ் நீ என்னை உயர்த்துவாயா? ඔබගේ ව්‍යාපාරෙත් මම උසස් நான் කරනවද? வேலை செய்கிறது ஒரு முஸ்லிம் சகோதரன் கிட்ட பாஸ்டர். මම වැඩ කරන්නේ මුස්ලිම් සහෝදරයෙක් සමග. அதனால அவர் சொல்றதை நான் கேட்டே ඒ ஆகணும். නිසා ඔහු කියන දේ මම අසන්නට ඕනේ. ஒரே கம்பெனில 13 வருடம் வேலை செய்தவன் நான். එකම කම්පැනි අවුරුදු 13ක් වැඩ කරපු කෙනෙක්. தேவனுக்காக நின்ற மனுஷன் நான். දෙවියන් වහන්සේ උසස් සිටපු எந்த කෙනා. காரணத்தை கொண்டு வந்து வழிபாடுகளிலே கலந்து கொள்ள மாட்டேன் என்று කිසිම சொன்னார். මොහොතකින් ඒ නමස්කාර වලට සහභාගී இன்னைக்கு වෙන්නේ அநேகர் නැහැ. அப்படியாக எழுப்பப்பட்டிருக்கிறார்கள். එවැනි අය නැట్లా තිබෙනවා. அதனாலே தான் கர்த்தர் ඒ ஆசீர்வதித்திருக்கிறார். නිසා ස්වාමීන් වහන්සේ அதனால ආශිර්වාද தான் කරනවා. ஆண்டவர் பெரிய இடத்துக்கு கொண்டு ඒ போய் නිසා උසස් ස්ථාන වලට මාව அருமையான தேவ பிள்ளைகளே, දේව දරුවනි ஆண்டவர் இந்த நாளிலே கதைத்துக் கொண்டு දෙවියන් இருக்கிறார். වහන්සේ කතා කරනවා. எங்களுக்கும் நதிக்கு அப்புறப்புறத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. අපටත් නායකයන්ගේ නෙගොඩ අයට කිසිම සම්බන්ධයක් ஆண்டவர் තිබෙන්නේ නැහැ. சபையை வைத்திருப்பது எங்களை உருவாக்குவதற்காக. සභාව තවත් වෙන අපි අතිදිරි කරන්නටයි. இந்த சபை தெரிந்து கொள்ள வேண்டிய 3 காரியங்கள் உண்டு. සභාව දැනගත යුතු කරුණු තුනක් இந்த තිබෙනවා. 3 காரியம் தான் எங்களை மேலே கொண்டு போகும். මේ කරුණු තුන තමයි අපි උඩට இதை ගෙනියන්නේ. கொஞ்சம் நான் விவரித்து சொல்லி මම මේක පැහැදිලි කරලා කියලා கர்த்தர் அந்த மாதிரி ஆட்களை
ஆட்களுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கு வைத்திருக்கிற 12 அலங்காரத்தை சொல்லி එවැනි අයට උන්වහන්සේ නවත් වෙනවා අලංකාර 12ක් சுவிசேஷம் முடிக்க போகிறோம். විහාරනා කළ අවසන් කරනවා. எல்லாரும் என்னோட இருக்கீங்களா? සියලු දෙනා මාසම ඉන්නවද? என்னோட இருக்கீங்களா? සියලු දෙනා இது ඉන්නවද? மட்டும் என்னோட இருக்கீங்களா? மேசமா- சொல்றவங்க கையை வைத்துங்களேன். ඉන්නෝ කියන අය අත උසන්න. சீக்கிரம் முடிங்க பாஸ்டர், நான் சீக்கிரம் போகணும், வீட்ல கோழி அரைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்றவங்க கொஞ்சம் கையை வைத்துங்க. ඉක්මනින් ඉවර කරන්න කුකුල් මස් වේලා දෙනවා යන්න ඕනි කියන අය අත උසන්න බලන්න. கையை வைத்துங்க, நான் உங்களோட வரலான்னு பார்த்தேன். මමත් ඔබසම එන්නද මම. ஹalleluya හalleluya. ஹalleluya ஹalleluya. அதுக்குரிய சாப்பாடை சாப்பிட்டு வீட்ல போய் நல்லா சாப்பிடுங்க. ආත්මික කෑම කාලා නිවසට ගිහලා උදේ நம்முடைய කන්න. சபை தெரிந்திருக்க வேண்டிய 3 காரியம். සභාව දැනගත යුතු කර්ම තුනක්. எல்லாத்துக்கும் கனவு காண்போம்ல. සියලු දෙනා සීන දකින්නව නේද? பிரதர் கனவு காண்பீங்களா நீங்க? සීන දකින්නවද බ්‍රදර්? நேத்து கனவு காண்பீங்களா? ඊයේ සීන දැක්කද? ஏதாவது ஒரு கனவு சொல்லுங்களேன். මොකක් හරි සීනක් කියන්න බලන්න. கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்லக்கூடிய கனவு மட்டும் சொல்லுங்க. කියන්න පුළුවන් එකක් නම් කියන්න. ஏதாவது ஒரு கனவு. කුමක් හරි දෙයක් කියන්න බලන්න. ஒரு வாகனத்துல போற மாதிரி கனவு. வெரி குட். යනවා වගේ දැක්කා. எந்த வாகனம் பாத்தீங்களா? எந்த மாடல் பாத்தீங்களா? நம்பரா பாத்தீங்களா? මොකක්ද මොඩල් එක මොකක්ද වාහනේ දන්නවද? ஹalleluya. ඒක බලන්න හොඳට. Michael, did you see any dream last night? ඔබ මොනාරි සීනක් දුටුවද? Did you see any dream? මොනාරි එකක් දුටුවද? இப்ப நான் ஒரு கனவு கண்டேன். මම දුව සීනක් දුටුවා. உள்ள படிக்கிற மாதிரியும், පාස් එකකට ගන්නවා වගේ, வேலையில ஓடுற ඊට மாதிரியும், වෙන දුවනවා වගේ, பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கிற மாதிரியும், ඒ දරුවන් සමග ළඟින් ඉන්නවා වගේ, நண்பர்களோட அப்பா பிள்ளைகளோட டக்குன்னு பாருங்க, எங்க மாம்ச சிந்தனை தானே. දරුවන් සමග. நீங்களா சபைக்கு மாம்ச சிந்தனை இந்த ஸ்டார்டிங்ல தான் சொன்னேன். මේකේ පෙන්නනවා இப்ப කියේ. இந்த மாதிரி கனவு எல்லாம் මේ වැනි සීන ஆண்டவருக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. දෙවියන් වහන්සේට අපට කිසිම සම්බන්ධයක් නැහැ. இந்த கனவு எல்லாம் மாம்சம். මේ සීනේ මාංශය 100% மாம்சம். මේක 100% මාංශේවා. ஐயோ பாஸ்டர், இந்த மாதிரி கனவு கண்டேன், மேல இருந்து கீழே விழுகிறேன் அப்படின்னா கவனமா இருப்பா. එවැනි සීනක් දුට උඩ ඉට පල්ලේ වටනවා කියන එක மேல கொண்டு போற ராம மேல கொண்டு போய் கீழே பட்டாலும் தள்ளுறாரு. දෙවියන් වහන්සේ උඩට අරගෙන ඔබ තල්ලු කරේ මාංශේ. கனவு வேற, සීනේ වෙනයි, சொப்பனம் வேற. ස්වප්නේ වෙනයි. டக்குனு பைபிளுக்கு சொல்ல பாப்போம், சொப்பன காரணம் ஒருத்தனை බයිබලේ ඉඳලා කියන බලන්න ස්වප්නේ දාපු කෙනා டக்குனு சொல்லுங்க பாப்போம். தானியேல், දානියෙල්, யோசேப் ජෝසප් சொப்பனத்தை கண்டாங்க. ස්වප්නේ දුටුවා. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, හොඳට දැනගන්න. சொப்பனம் தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் வரும். දේව දරුවන්ට පමණයි ස්වප්න පැමිණෙන්නේ. சொப்பனம் ස්වප්නය ஆவிக்குரியது. ආත්මික එකක්. சொப்பனம் வராதவர்கள் ස්වප්නේ දකින්න නැති අය மாம்சத்துக்குரியவர்கள். මාංශයට අයිති අය. கண்ண மூலையில பாச ஒரே கனவு கனவா வருது. මම ඇස්වැවම සීන තමයි ඉන්නේ මට. எப்படி அப்பா பைபிள் வாசிக்காதவங்களுக்கு கனவு இந்த மாதிரி தான் வரும். බයිබල් කියවන්නේ නැතිට මෙවැනි සීන තමයි. பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு நல்ல சொப்பனம் வரும். බයිබල් කියවන අයට හොඳට ස්වප්න පෙනෙන්නේ. சொப்பனம் வந்தால் ස්වප්න ආවොත් உங்களை கலங்க பண்ணும். ඔබව කැළඹිලටපත් It කරයි. will disturb your spirit. ඒක කැළඹිලටපත් You කරයි. will be disturbed. ඔබව කැළඹිලටපත් කරයි. அதுதான் காலைய பாஸ்டரை தேடி வருவீங்க நீங்க. ඒ ඊළඟ දවසේ පාලිතුම සොයාගෙන එනවා. அதுதான் சொப்பனம். ඒකයි ස්වප්නේ. உன்னை கலங்க பண்ணும். ඔබ කැළඹිලටපත් කරයි. நேபுகார் நேச்சா கண்ட கனவு அவனை கலங்கினது. නේබුකද්නේසර් දුටුව සීනේ ඔබ කැළඹුවා. தேசத்துல இருக்கிற அவ்வளவு சாஸ்திரிமார்கள், ஆசாரிமார்கள், பூசாரி, அந்தாரி, இந்தாரி எல்லாத்தையும் கூப்பிட்டான். දේශී සිට සියලු ආසාරිවරුන් සියලු ඒ පේන කෙනා ගෙනාවා. அவனுக்கு தெரியவங்க எல்லாம் போய்க்காரங்க. ඔහු දන්නා මේ සියලු දෙනා බොරුකාරයන් කියලා. என்ன கட்டளை கொடுத்தான் தெரியுமா? මොනවද දන්නවද කිව්වේ? தானியேல் புத்தகத்தை வாசிங்க. දානියෙල් පොත කියවන්න. என்ன தெரியுமா சொன்னாரு? මොනවද දන්නවද කිව්වේ? நீ சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்துடைய அர்த்தத்தையும் சொல்லணும். ස්වප්න කියන්නත් ඕනේ ඒක අර්ථය කියන්නත් ඕනේ. இதுதான் சரியான டெஸ்ட். මේක තමයි හොඳම පරීක්ෂය. என்ன சொல்றாங்க? මොකන්ද පැසේ? சொப்பனத்தை சொல்லுங்க, அர்த்தத்தை வேணா நாங்க சொல்றோம். ඔබ ස්වප්නය කියන්න අර්ථය කියන්න. மாம்சத்துல சொல்றோம். මාසය කියනවා. ஆனா சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுவதற்கு ස්වප්නය සහ ඒක අර්ථය කියන්නට ஒரு தேவனுடைய ஆவி உள்ள மனுஷன் தான் வரணும். ඒක දේව ආත්මෙ පිරුණු කෙනෙක් තමයි ඉන්න ඕනේ. ஹalleluya. ஹalleluya. அதனுடைய அர்த்தத்தை தேவனுடைய ஆவி இருக்கிற ஒரு மனுஷன் தான் வரணும். ඒක අර්ථය කියන්නට දේව ආත්මෙ පිරුණු කෙනෙක් තමයි අවශ්‍ය. தானியேல் ඔහු තමයි දානියෙල්. அவன் வந்தான். ඔහු ආවා. நீ சொப்பனத்தையும் சொல்ல தேவையில்லை. ඔබ ස්වප්නය කියන්න අවශ්‍ය නැහැ. சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் சொன்னான். ස්වප්නයක් කියලා ඒක අර්ථයක් කිව්වා. அதனாலதான் ஒரு ராஜாவாக அவனை தண்டிக்கவில்லை, அது உண்மை என்று அவனுக்கு தெரியும். ඒ නිසා රජතුමෙකුට දඬුවම් කළේ නැහැ ඒක ඇත්ත කියලා දන්නවා. அருமையான சபையே, සහභාව சொப்பனம் எங்களை கலங்கப்படுத்த வேண்டும். ස්වප්න අපව කැළඹිලටපත් කරයි. சொப்பனம் ஒரு ஆவிக்குரிய உலகம். ස්වප්නය ඒක ආත්මික ලෝකයක්. சொப்பனம் உங்களை சம்பந்தப்படுத்தும், உங்கள் சபையை சம்பந்தப்படுத்தும், உங்கள் குடும்பத்தை சம்பந்தப்படுத்தும். ස්වප්නය ඔබ සහ ඔබගේ සභාව ඔබගේ පවුල සම්බන්ධ சொப்பனங்களை කරයි. கலங்க வைக்கும். ස්වප්නය ඔබ කැළඹිලටපත් කරයි. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, දේව දරුවනි ஒரு சொப்பனம் யோசேப்புக்கு வந்தது. ඒක ස්වප්නයක් යෝසෙෆ්ට அவன் වුණා. அந்த சொப்பனத்தை அவனுக்கு தெரியப்படுத்தவில்லை. ඒ ස්වප්නය ඔබ පිළිදෙල அவன் அதை කරන්නේ. விளையாட்டாக அவனுடைய
சகோதரரிடத்திலே பகிர்ந்து கொண்டார். ඒක සෙල්ලමක් ලෙස තමයි සහෝදරයන්ට පැවසුවා. என்ன சொன்னாங்க? කුමක්ද පැවසන්නේ? குழியில போட்டாங்களா இல்லையா? ඔව් වරකට දැම්මද නැද්ද? குழியில போட்டாங்களா இல்லையா? වරකට දැම්මද නැද්ද? கடைசியா என்ன நடந்தது? අවසානට කුමක්ද සිදු වුනේ? சொப்பன நிறைவேறின போது ස්වප්නේ සිදු වුණ විට சொப்பன நிறைவேறின போது ස්වප්නේ සිදු වුණ විට அவர்கள் வந்து எல்லாம் அண்ணன் தம்பி எல்லாம் வந்து முழங்கால் படியிட்டு அவனை வணங்கினார். සියලු අයියලා මල්ලිලා පැමිණුණු இதுதான் නමස්කාර කළා. ஆவிக்குரிய உலகம். මේක ආත්මික ලෝකය. சொப்பனம் தேவ சபைக்கு மாத்திரம் தான் வரும். ස්වප්නේ දේව සභාවට පමණයි ඉන්නේ. சொப்பனம் உங்களை கலங்கப்படுத்தும். ස්වප්නේ ඔබ කලබලට පත් කරයි. சொப்பனம் உங்களை ஆவிக்குள்ளாக்கும். ස්වප්නේ ඔබ ආත්මික කරයි. உங்களுக்கு தெரியுமா சொப்பனத்தினுடைய முதிர்ச்சி தான் ස්වප්නේ උතුම්කම ஒரு තමයි. தரிசனம். ඒක දර්ශනය. ஒரு தரிசனம். ඒක දර්ශනයක්. சொப்பனத்தினுடைய முதிர்ச்சி. ඒ ස්වප්නේ ஆவிக்குரிய උතුම්කම. வாழ்க்கையின் முதிர்ச்சி. ආත්මික භාවයේ උතුම්කම. ஆவிக்குரிய வாழ்க்கையில நடப்பது. ආත්මික ජීවිතේ இப்ப නැත්නම් வார்த்தை, දැලම. அந்த வார்த்தை 1 வசனத்தை போடுங்க. 15 அதிகாரத்துல எசேக்கியேல்ல. එසේකියල් 16 எசேக்கியேலுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. එසේකියල් ඒක දර්ශනයක් அவன் ආවා. சாதாரண மனிதன் அல்ல. ඔය සාමාන්‍ය அவன் මිනිසෙක්. ஆவிக்குரிய மனுஷன். ඔය ආත්මික මිනිසෙක්. அவன் சொப்பனங்களை தாண்டி வந்த ඔය மனுஷன். ස්වප්නේ පසුකලාවා කෙනා. தரிசனத்தை காண்கிறான். දර්ශනය දුටුවා. மக்களுக்கு சொல்லுகிறான். ජනතාවට පසුකලා. அருமையான தேவ பிள்ளைகளே, දේව දරුවනි. இன்னைக்கு உங்களுக்கு தரிசனம் இருக்கிறதா? ඔබට දර්ශනයක් තිබෙනවද? உங்க குடும்பத்துக்கு ஒரு தரிசனம் ඔබගේ இருக்கிறதா? පවුලට දර්ශනයක් இன்னைக்கு තිබෙනවද? போதகர் சொன்னார், எனக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. අපට දර්ශනයක් තියෙන நான் අවශ්‍යතාවයක් තිබෙනවා. சபையிலே ஒரு அங்கத்தவராய் இருக்கிறேன். සභාව සමාජිකයෙක් විසින් சபையில ஒரு போதகராய் இருக்கிறேன். සභාවේ පාලකයෙක් විසින් சபையில வந்து எல்லா காரியத்தையும் நான் செய்கிறேன். සභාවට පැමිණ සියලු කම ஆனால் කරනවා. ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். නමුත් මට උන්වහන්සේ සේවයක් எனக்கு ஒரு තිබෙනවා. குடும்பத்துக்கு ஒரு ஊழியத்தை මට கொடுத்திருக்கிறார். සමාජයේ පවුලට සේවයක් அதுதான் තිබෙනවා. சாரோனின் ரோஜா ஊழியம். ඒක තමයි සාරංගේ රෝජා அந்த සේවය. ஊழியத்தினுடைய தரிசனம் என்ன தெரியுமா? ඒ සේවය දර්ශනය. சபைகளை ஒன்று இணைப்பது. සභාව එක්සිත தேவ කිරීම. ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளை ஒன்று இணைப்பது. දේව රාජ්‍ය දරුවන් එක්සිත කිරීම. தேவனுக்காக வைராக்கியம் உள்ள சந்ததியை உருவாக்கும். දෙවියන් වහන්සේ ඔස්සේ ජීවිත පරම්පරාව බිහි කිරීම. தேவனுக்காக ஒரு வைராக்கியம் உள்ள சந்ததியை உருவாக்கும். දෙවියන් වහන්සේ ඔස්සේ ජීවිත පරම්පරාව බිහි இதுதான் කිරීම. தரிசனம். ඒක දර්ශනය. என்னுடைய வியாபாரத்தை குறித்து ஒரு தரிசனம் உண்டு. ව්‍යාපාරික දර්ශනයක් என்னுடைய තිබෙනවා. குடும்பத்தை குறித்து ஒரு தரிசனம் පවුලක உண்டு. දර්ශනයක් තිබෙනවා. இதுதான் ஆவிக்குரியவர்கள் தேவ பிள்ளைகளே. මේකයි ආත්මික අය කියලා இது දැනගන්න. இல்லாதவர்கள் தான் මේක නැති අය තමයි. அருவருப்பான காரியங்களை செய்தார். පිළිකුල් දේවල් කරන අය. ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விட்டார்கள். ආත්මික ජීවිතය අතහැරියා. கானானியர்கள் போல உலகத்தோடு கூட சேர்ந்தார்கள். කානාඩි වරුසමක ලෝකෙට සම්බන්ධ ஆண்டவர் அருவருக்கிற பாவத்தை செய்தார். පිළිකුල් කරන පාපය කරා. அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், ඔතෙස බලමින් උන්වහන්සේ என்னுடைய වැසුවා. பிள்ளைகள் அல்ல, මගේ දරුවන් නෙවෙයි. இஸ்ரவேலர்கள் அல்ல, ඉස්රායෙල් නෙවෙයි. உலகத்தார்கள், ලෝකයේ අය. மாம்சத்துக்குரியவர்கள், මාංශයේ අය. அவர்கள் தான் அடிமையிலே வாழ்கிறார்கள். ඔවුන් සමයක ඉන්නේ. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்க. අද ඔබ කොහෙද ඉන්නේ? நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க. කොහෙද ඔබ ඉන්නේ? இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட கதைக்கிறார். අද උන්වහන්සේ ඔබ සමග කතා කරනවා. தயவு செய்து வார்த்தையை சாதாரணமா நினைக்காதீங்க. කරුණාකර වචනේ සාමාන්‍ය எத்தனையோ දෙයක්. தீர்க்கதரிசி எழும்பினார்கள். බොහෝ අනාගතවතුන් எத்தனையோ නැගිට්ටා. பேர் பேசினார்கள். බොහෝ අය කතා කළා. எத்தனையோ பேர் ஆண்டவர் அவர்களை அறிவுறுத்தினார். බොහෝ අය දෙවියන් වහන්සේ எச்சரிக்கை கொடுத்தார். බොහෝ අය අවවාද කළා. இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் இருக்கிற இடம் என்ன? අද ඉස්රායෙල් දේශයේ සිටින இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் எப்படி අද இருக்கிறார்கள்? ඉස්රායෙල් කෙලෙසද ඉන්නේ. யாருக்குமே தெரியாது. කිසි කෙනෙක් දන්නේ නැහැ. கடவுள் எங்களை பார்த்து என்ன சொன்னார்? නමුත් ඔවුන් මාදේශ බලමින් கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறியா? ඔබ ඉන්නවද එහෙම? நீ கிறிஸ்துவுக்குள்ளா ඔබ இருக்கிறியா? ක්‍රිස්තුදාසුරේ நீ ඉන්නවද? ஆபிரகாமின் சந்ததி. ඔබ ආබ්‍රහාමගේ පරම්පරාව. ஆபிரகாம் சந்ததி யாரு? ආබ්‍රහාමගේ පරම්පරාව කවුද? இஸ்ரவேலர்கள். ඉස්රායෙල්. அப்ப உங்களுக்கு எனக்கு என்ன பேரு? ඔබටත් මටත් කුමක්ද? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ආත්මික ඉස්රායෙල්. அப்படி என்று சொன்னார். එලෙස පැවසනවා නම් உங்களுக்கும் எனக்கும் அந்த அவவாதம் வருகிறது. ඔබටත් මටත් ඒ අවවාදය පැමිණෙනවා. ஆணையர் போல இருக்கிறீங்களா? දානිලක ඉන්නවද? அவங்க தான் சபையில தூங்குறவங்க. ඔව් තමයි සභාවේ නිදාගන්න. அவங்க தான் சபையை குறை சொல்றவங்க. ඔව් තමයි සභාවට දොස් පවරන අය. போதகரை குறித்து விமர்சனம் பண்ணுகிறவர். පාලකතුමා ගැන එහෙම කියන්නේ අය. ஆவிக்குரியவர்கள் யாரு தெரியுமா? ආත්මික අය කවුද දන්නවද? காலை எழும்பி ஜெபித்து නිකඩම ලයින් ලාස් சன்னிதானத்திலே காத்திருந்து උන්වහන්සේ අමුක රැඳී இன்னைக்கு සිටිනේ. என்ன ஆண்டவரே எனக்கு வைத்திருக்கிறீர்? මට අද තබත් වෙන්නේ කුමක්ද? இன்னைக்கு என்ன ஆண்டவரே நான் මට பேச- තබත් වෙන්නේ කුමක්ද? என்ன ஆண்டவரே நான் கேட்கணும்? මම කුමක්ද ඉල්ලන්න ඕනේ? தேவைகள் அநேக உண்டு. මට අවශ්‍යතාව බොහොමයක් තිබෙනවා. அவனோடு கூட பேசுங்க. අවශ්‍යතාව කතා இன்னும் කරන්න. குடும்பத்தோடு கூட මගේ பேசுங்க. පවුලට කතා என் කරන්න. ஆண்டவரே சபையோடு கூட பேசுங்க. සභාව සමග කතා தேவ කරන්න. மனுஷனை ஆயத்தப்படுத்துங்க. தேவ மனுஷனை ஆயத்த இந்த சுத்தம் நாட்களிலே කරන්න. மன்னாவை அவர்கள் போஷித்தார்கள். මන්නාල වගේ නේ இன்னைக்கு உங்க කාලෙදී. மன்னாவை நாங்க போஷிக்கணும் ஆண்டவரே. ඔබගේ මන්නා අපි අනුභව எங்க කරන්න. பிள்ளைகளை நாங்க காட்டுங்க ஆண்டவரே. අපේ වැරදි පෙන්වන්න ස්වාමීනි. நாங்க மனம் திரும்பணும் ஆண்டவரே. පසුතැවෙන්න ඕන ස්වාමීනි. 8 மணிக்கு எழும்பி 9 மணிக்கு வந்து வெள்ளையும் ஜொல்லையுமா உட்கார்ந்து சபை அல்ல தேவ பிள்ளைகளே. අට නැගිලා 9ට ඇවිල්ලා සුදුවට ඇඳපු ඉන්න අය සභාව නෙවෙයි. இரவு முழுவதுமாய் ஜெபம். රෑ පුරාම යාඥාව. என் தாயார் இறந்த பிறகு මාගේ මම නැති වෙන පස්සේ தாயார் இறந்து கொஞ்ச நாளிலே මම නැති වෙලා ටික எனக்கு කාලෙකින් ஒரு சொப்பனம் வந்தது. මට ස්වප්නයක් ඇති වුණා. நான் நெட்டல்ல இருக்கும்போது அந்த சொப்பனம் வந்தது. මම හැටෙන්න එක ඉන්නකොට என்னை ස්වප්නය. கலங்கப்படுத்தினது. මාව කැළවිලට என்னை පත් කරා. உடைத்தது. මාව කඩා දැමුවා. என்னை நொறுக்கினது. මාව සුළු විසුළු என்னுடைய කළා. மூத்த மகள் வந்து கேட்டால், මාගේ වැඩිමල් තියෙන அப்பா අය ஏன் கலங்கி போயிருக்கிறீர்கள்? ඇයි ඔබ කැළවිලට පත් ஆண்டவர் කරා? ஏதோ சொன்னாரா? දෙවියන් වහන්සේ මොකක් කර කිව්වද? ஆண்டவர் ஏதோ காட்டினாரா? දෙවියන් වහන්සේ වෙන්නවද? பயங்கரமா බයංකාරෝ දෙයක්.
என்னாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. මට තරහාගෙන බැරි වුණා. கலங்கி போனேன். මම දුකටපත් වුණා. குடும்பத்தாருக்கு சொல்ல முடியுமா? පවුල අයට කියන්න පුළුවන්ද? என்னுடைய சகோதரர்களுக்கு சொல்ல முடியுமா? සහෝදරයන්ට කියන්න පුළුවන්ද? என்னுடைய சொந்தங்களுக்கு சொல்ல முடியுமா? මම නායක මුද්‍රාට කියන්න நான் පුළුවන්ද? கலங்கி போனேன். මම කැළඹිලා என் බැලුවා. ஆவிக்குரிய தகப்பனை அழைத்தேன். මම ආත්මීය පියාට ஐயோ, කිව්වා. பாஸ்டர், நான் கலங்கி போயிருக்கிறேன். පාලකතුනි මම කැළඹිලා இந்த බැලුවා. சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுங்க. මේක ස්වප්නයක් நான் කියන්නේ. தெரிந்து கொள்ள வேண்டும். දැනගත යුතුයි. அவர் சொல்லப்போனா நீ கலங்காத மகனே. ඔව් කිව්වා කැළඹිලා ஆண்டவர் බැලුවා. ஏதோ உனக்கு சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ කුමක් කළද? ஆண்டவர் ஏதோ உனக்கு சொல்லுகிறார். මොකක්ද පාස්ටර්? நீ ஆண்டவரிடத்துல கேளு. ඔබ දෙවියන් වහන්සේ අහන්න. ஆண்டவர் அதை உனக்கு வெளிப்படுத்துவார். දෙවියන් වහන්සේට පැහැදිලි කරાવી. சில மாதங்கள் போகவில்லை. සමහර මාසයක් ගත වුණා. அந்த சொப்பனம் நிறைவேறினது. ඒ ස්වප්නය ඊට වුණා. என் குடும்பத்திலே அது நடந்தது. මාගේ පවුලේ සිදු වුණා. நான் கலங்கி போனேன். මම කැළඹිලටපත් වුණා. ஏன் ஆண்டவரே? ඇයි ස්වාමිනේ? ஏன் ஆண்டவரே? ඇයි ස්වාමිනේ? நான் உனக்கு காட்டினேன் மகனே. මම ඔබට පෙන්නුවා. நீ பாவத்தை எச்சரித்தாயா? ඔබ පාපය ගැන කියා நீ දුන්නාද? உனக்கு சொன்னாயா? ඒක කිව්වද? கேட்கலையே. ඇසුවේ නැහැ. நான் எப்படி சொல்லுவேன் ஆண்டவரே? ඔබ කෙලෙසද කියන්නේ அவர்கள் ස්වාමී? என்னை குடும்பத்தார்கள். එයා මගේ නෑ. You are my servant. ඔබ තමයි You මාගේ are my සේවකයා. Joseph in your family. මම තමයි ඔබ තපාති Want them කියන්න. before the next loss. ඊළඟ අයිමිමේට ප්‍රථම කියන්න. ஒரு ஆவிக்குரியவர்கள் நிமித்தம் එක ආත්මික පුද්ගලයෙක් කරනවා. ஒரு தர்மிஷ்டியா நீதிமான்கள் ඒක ධර්මිෂ්ඨය කරනකොට නේ. முழு குடும்பமும் காப்பாற்றப்பட்டது. මුළු පවුලම බේරන්න ලැබුවා. உங்களுடைய தாய் මාගේ මව. ஒரு வேலியாய் இருந்தார்கள். தாய் எடுத்துக் கொள்ளப்பட்டார். වැටක්ල සිසිටියා තා මව අරගෙන ලැබුවා. அடுத்த சந்ததி பாதிக்கப்படுகிறது. ඊළඟ පරම්පරාව ஏன்? ඇයි? நேற்று முழு இரவும் நான் தூங்கவில்லை. ඊයේ රෑ පුරාම නිදාගත්තා. ஆண்டவரே நீர் காற்றும் ස්වාමීන් වහන්සේ පෙන්නන්න. ஆவிக்குரிய மண்டலங்களில் போய் காரியத்தை பார்க்கும்போது ආත්මික දේවල් වල ගිහිල්ලා කරුණා කරන විදිහට சத்துருடைய போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும். සතුරුගේ පොරපැදීම් ජය சில ගන්න. காரியங்களை மேற்கொள்ள வேண்டும். සමහර දේවල් මට පවත්වන්න ඕනේ. தாய் இருக்க மட்டும் போராடினார். මම ඉන්නකම් පොරවැන්දා. இப்ப நீதான் ඔබ දැන් තමයි. அவர்கள் நிமித்தமாய் போராடு. ඕ නිසා ඔබ தேவ පොරවදින්න. பிள்ளைகளை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். දේව දරුවනේ හොඳට අහන්න. இதை நான் என்னை பெரியப்படுத்த பெருமைப்படுத்த சொல்லவில்லை. මම උසස් කරන්න මම පවසන්නේ නැහැ. ஆவிக்குரியவுடைய அதிகாரத்தை நான் சொல்லுகிறேன். ආත්මිකයේ ආධිපත්‍ය I ගැන can කියනවා. arrest in the spiritual realm. මම ශිරගත කරන ආත්මික තලයේදී சில பிசாசனுடைய காரியத்தை ஆவிக்குரியவர்கள் தான் அதை சிறைப்படுத்த முடியும். සමහර යක්ෂයන්ගේ කාරණාවන් ආත්මික අයතම ශිරගත நான் කරන්න சொன்னேன், පුළුවන්. நான் வருகிறேன். මම එන්නම්. என் எல்லைகளிலே தொட்ட பிசாசுக்கு சொன்னேன், මාගේ සීමාවන් අතගස I have come. මම එන්නම්. you don't have any rights. ඔබට කිසිම බලයක් எல்லாம் නැහැ. பயந்து நடுங்கிறது. සියද බය වෙලා ஆவிக்குரியவர்கள். ආත්මික අය மாம்சத்துக்குரியவர்கள் சொன்னா මාංශය බයසොත් போடா போறதுக்கு, යන්න போயா போறதுக்கு. යන්න කියලා වස්සන. ஆண்டவரிடத்துல வந்து கேட்டாங்க, උන්වහන්සේලාට நீங்க ඇසුවා. மட்டும் இயேசுவின் நாமம் சொன்னா எல்லாம் ஓடுதாங்க, நாங்க சொன்னா ஒண்ணும் நடக்காது. ඔබ පමණක් යේසුස් වහන්සේගේ නාමයෙන් කියවන යනවා අපි කිව්වොත් කිසි දෙයක් වෙන්නේ නැහැ. என்ன சொன்னாரு? උන්වහන්සේ வா, උනාද? வா, தட்டி கொடுக்கிறேன், உனக்கு நான் அபிஷேகத்தை கொடுக்கிறேன், நீனும் அதை பத்தி சொல்லு. මම ආලේපය දෙන්න ඔබත් කියලා කරන්න. சில பிசாசு සමහර යක්ෂයන් உபவாசத்தினாலும் නිරාරෙන් ஜெபத்தினாலும் යාඥාවෙන් காணானர்களாய் இருந்தால் பிசாசு போகாது. කාණානිවරුන් ලෙස හිටියොත් යක්ෂයා යන්නේ නැහැ. எமோரியர்களாய் இருந்தால் போகாது. අමෝනිවරුන් ලෙස හිටියොත් යක්ෂයා යන්නේ නැහැ. ஆவியானவர்களாய் இருந்தால் தான் போகும். ආත්මික අය ලෙස හිටියොත් பிசாசு நடுங்கும். යක්ෂයා වෙවෙනවා. இந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி தான் මේක ආත්මික පරිණතභාවය. தரிசனத்தை கொடுக்கும். ඔබට දර්ශනය කියන දේ. இத்தனை பேர் தரிசனங்களை காண்கிறீர்கள். කී දෙනෙක් දර්ශනය දකින්නවද? தேவ பிள்ளைகளே, දේව දරුවනි நேரமும் காலமும் கொடுமையாய் இருக்கிறது. ඒ කාලයේ සහිත වැරවලුම් තිබෙනවා. நாங்கள் கடைசி நாட்களிலே අපි අවසන් කාලේ ජීවත් වෙනවා. யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேட்டீங்கன்னா යුද්ධය සහ யுද්ධයේ පණිවිඩය අසන්න ලබයි. நாங்க என்ன செய்றோம்? யுத்தத்தை நிப்பாட்டுங்க ஆண்டவரே. අපි යුද්ධේ නවත්තන කියලා அப்பதான் අපතන. எனக்கு கேஸும் பெட்ரோலும் வரும் ඒ சொல்றோம். විදිහට මට ගෑස් සහ அப்ப පෙට්‍රල් என்ன එන්නේ. ஜெபம் பாஸ்டர் அது? එන්නේ මොකද Is it a යන්නේ? selfish prayer? ඒක තමා ගැන සිතන යාත්‍රා නේද? மத்தவங்களுக்கு ஒண்ணு வேணாம், எனக்கு கேஸ் வேணும், பெட்ரோல் வேணும். අන්න අයට කොහොමද මොකක්ද ඒවා මට ගෑස් වල පෙට්‍රල් ඕනේ. அவங்களுக்கு பதில் என்ன தெரியுமா இருக்கு? එයාට පිළිතුරු කොහොමද දන්නවද? எபேசியர் 1:3 வீட்ல போய் வாசிங்க. එපිසේ 1 3 වෙනි පදය உங்களுக்கு කියලා. எனக்கு எங்க தெரியுமா வரும்? ඔබටත් මටත් කොහොමද என்ன දන්නේ? ஆவிக்குரிய மண்டலத்துல இருக்கு. ආත්මික තලයේ තමයි You තිබෙන්නේ. take it. ඒක අරගන්න. எப்படி? කෙලෙස් ஆவிக்குரியவர்களாய் பெற்றுக்கொள்ளுங்க. ආත්මික අය ලෙස අරගන්න. ஆண்டவர் எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் மேல வச்சிருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපට ශීල දෙවියන් තවත් වෙනවා. தெரியும் கொடுத்துட்டா நாங்க தான் நல்லா சாப்பிட்டு தூங்குறாங்க. ඒක දුන්නොත් අපි හොඳට කාලා නිදා ගන්නවා. கனவு காண்கிறவங்களே, අපි නිද සීන දකින්නවා. அவருக்கு வேணும்
சொப்பனம் காண்கிறதுக்கு. උන්වහන්සේට අවශ්‍ය அதனால தான் සොපනක් ஆவிக்குரிய மண்டலத்தில் வைத்திருக்கிறார். ඒක ආත්මික තලයේ තබා තිබෙනවා. அதனால தான் ஆண்டவர் பவுல் எபேசிய சபைக்கு சொல்லுகிறாரு, ඒ නිසා තමයි පෞල් තුමා එපිසෙල ஆவியில භාෂාවට எல்லாம் வச்சிருக்கிறேன்ப்பா. ආත්මික දේ චාරිත්‍රා நீ அங்க කරනවා. போனா தான் தெரியாது உனக்கு வேணுமா இல்லையா. ඔබ ඒට ගියොත් තමයි දන්නේ ඔබට අවශ්‍යද இல்லாட்டி නැද්ද? எங்க லிஸ்ட் குறையும் நினைக்கிறீங்க. අපගේ ලයිස්ට් අඩු වෙන්නේ எங்க නැද්ද? கொடுங்க லிஸ்ட் கூடிட்டே தான் இருக்கும். කොමන දේ දුන්නොත් අපගේ ලයිස්ට් වැඩි ஒரு වෙනවා. நாள் லிஸ்ட் குறையாது. ලිස්ට් එක තව ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போனா ආත්මික තලයට ගියොත් எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் எது பெற்றுக்கொள்ள கூடாதுன்னு தெரியாது. කොහොමද ලබා ගන්න ඕනේ කොහොමද ලබා ගත්තේ නැත්තේ எனக்கு කියලා ரெண்டு දන්නවා. பிள்ளைகளும் வெளிநாட்டிலே படிக்கிறாங்க. මගේ දරුවන් දෙකම පිටරට ඉගෙන ගන්නවා. எல்லாரும் என்னை பார்த்து ஏசுவாங்க. සියලු දෙනා මට බැනවා You දිනවා. are a fool man. ඔබ ප්‍රමෝඩ මිනිහෙක්. Why you put your daughters there? ඇයි ඔබගේ දුව ඒ තමයි? ஏன் இந்தியால போட்டிருக்க? ඇයි ඉන්දියාවට දාලා எவ்வளவு තියෙන්නේ? கஷ்டப்படுற? කොච්චර මානසිකවද? எல்லாரும் ஏசுவாங்க. සියලු දෙනා බැනවා දිනවා. என்னுடைய முத என்ன தெரியுமா? මාගේ මොකද? என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சபையிலே அவள் இருக்கிறார். ආත්මික පියාගේ සභාවේ සිටිනවා. அதுதான் எனக்கு முக்கியம். ඒකයි වැදගත් මට. அவ அந்த இடத்துல இருக்கிறா. ඇය ඒ ස්ථානයේ இன்னைக்கு සිටිනවා. நாங்க 2 சர்வீஸ் முடிச்சிட்டோம். අද සේවන දෙකක් அவங்க අවශ්‍යයි. சர்வீஸ் ஒரு சர்வீஸ் எத்தனை மணி நேரம் தெரியுமா? එකක සර්විස් එකක් අපේ 9 மணிக்கு தொடங்குறது தான் தெரியும். 9ට තමයි ආරම්භ වෙන්නේ. முடியிறது யாருக்குமே தெரியாது. අවසන් වෙන කාලේ දන්නේ 2 மணிக்கு முடிச்சிட்டா 2 மணிக்கு முடிஞ்சு அம்மான்னு ஒரு மெசேஜ் அனுப்புவா. දෙකට ඉවර නම් දෙකට ඉවරයි කියලා මැසේජ් சில එකක්. வேளை 6 மணிக்கு வேற ஐயோ அம்மா நான் கேட்டேனா හයට කොහෙද කියලා ඇසුවොත් ரிப்ளையே வராது. රිප්ලයි නෑ. 7 மணிக்கு வருவார் just finish the service. අදට කියන දැන් තමයි සර්විස් එක ඉවරුනේ. நம்ம நிப்போமா? අපි ඉන්නවද? நீங்க நிப்பீங்களா? ඔබ ඉන්නවද? நாங்கள் அந்த இடத்துக்கு போனா අපි ඒ ස්ථානෙට ගියොත් எழும்ப மாட்டோம். නැගිටින්නේ නැහැ. ஏன்னா தேவ பிரசன்னம் அப்படி. දේව අභිමුඛය ලෙස. எப்படி தேவ பிரசன்னம் දේව අභිමුඛය. நமஸ்காரம் 2 மணி நேரம் எங்களை மேலே கொண்டு போகும். නමස්කාරයේ පැය දෙකක උඩට ගෙන යනවා. எல்லாத்தையும் மறந்து இருப்போம். සියලු අමතක කරලා සිටිනවා. அவன் இருக்க பின்ன கேட்டு பாருங்க. අහන්න අපේ පුතා ඉන්න අපි. அவன் சீட்டு உட்கார்ந்திருமா. ඕකිල වඩලා ඉන්නවා. நம்ம சர்ச்சில் 1.5 மணி நேரம் நிப்பாடுறது ரொம்ப கஷ்டம் வர. අපගේ සභාවේ පැයකමාරක් නවත්තන්න අමාරුයි. அப்ப give me 200 rupees will you for a drink in கேட்பான். අපේ 200ක් දෙන්න මට මොකක්ද ஏன்னா ගන්න. ரகசியமாவிக்குரியவர்கள் ඒ රාශිගත ආත්මිකයන්. ஆவிக்குரிய மண்டலங்களிலே இருப்பார். ආත්මික තලයේ සිටීම இதுதான் சபை. මේකයි සභාව. அவர்கள் தான் தரிசனம் வரும். ඔවුන්ට තමයි දර්ශනය. அவர்களுக்கு தான் தரிசனம் வரும். ඔවුන්ට තමයි ස්වප්නය. இதுதான் ஆண்டவர் சொன்ன காரியம். මේකේ උන්වහන්සේ ഘോഷණය இப்ப කරනවා. விளங்குதா ஏன் அந்த இஸ்ரேல் ஜனத்து மேல கோபம் வந்துச்சு? ඇයි දැන් ඉස්රායල් ජනතාවට කෝපවලට පත් වෙන්නේ? 1 15 வாசித்தீங்கன்னா එකේ සිට 15 කියවන විට தானியேலை ஆவிக்குள்ளாக்கி දානියෙල් ආත්මික කරමින් ஜெருசலேம் தேசத்துக்கு கொண்டு போய் ජෙරුසලම් දේශයට රැගෙන ගොස් அவர்கள் செஞ்ச பாவத்தை காட்டுறாங்க. ඔව් කරපු පැරද්ද පෙන්නනවා. நீங்கள் ஆவிக்குள்ளானால் ඔබ ආත්මිකය எல்லாத்தையும் ஆண்டவர் காட்டுவார். සියලු දේ පෙන්නනවා. யோவான் நான் ஆவிக்குள்ளான போது என்று சொல்லுகிறார். යෝමන් මම ආත්මික උනායි පස්ව කියලා பேதுரு පස්ව. சொல்லுகிறார் நான் பரம தேசத்தை அடைந்த போது என்று சொல்லுகிறார். මම ඒ ස්වර්ගික දේශයට ගියා පස්ව කියලා நம்முடைய පස්ව. மாம்சத்திலிருந்து ஆவி எடுக்க போய் கத்தரோடு கூட இணைந்திருக்கும். මාක්සෙන් අපි ආත්මයට කියලා ස්වාමීන් වහන්සේ සමග සිටිනවා. எல்லாம் காட்டுவார். සියලු දේ පෙන්නාවි. எல்லாம் இந்த இடத்துல காட்டுவார். සියලු දේ පෙන්නාවි. அந்த மாதிரி ஒரு பிசினஸ் நினைச்சு பாருங்க. එවැනි තියක් සිදලා වරන්න. நீங்க தான் ரியல் பிசினஸ் பீப்பிள். ඔබ තමයි හොඳම ව්‍යාපාරිකයා. அவர்கள் தான் மேலே போகிறவர். ඔවුන් තමයි උඩට යන්නේ. பவுல் பேதுருக்கு என்ன சொன்னார்? පේත්‍රස් උන්වන් පස්සන நீ වෙනවා. ஆழத்துல போடியா? ඔබ ගැඹුරට දැල් දාන්න. ஆழத்துல போடு. ගැඹුරට දැල් දාන්න. என்ன அர்த்தம்? මොකද්ද? என்ன அர்த்தம்? කුමක්ද අර්ථය? ஆழத்துல போட்டா மீன்கள் நிறைய வந்துச்சு. ගැඹුරට දැම්ම මාළුන් ගොඩක් ආවා. இப்ப நான் ஒரு பிசினஸ்மேன் தானே. මම நான் ව්‍යාපාරිකයෙක්. கொஞ்சம் மாம்சத்துல யோசிச்சு මම பாருங்க. මාංශයෙන් හිතුවා. இப்ப நிறைய மீன் வந்துச்சு. බොහෝ මාළුවන් ආවා. போட் ஃபுல்லா மாலு. බෝට් ෆුල්ල මාළු තිබුණා. எவ்வளவு காசு? මුදල් කොපමණද? இப்ப நான் யோசிச்சேன். මම හිතුවා அன்று நாளைக்கு இங்க வருவீங்களா? මම හෙට එනවා ස්වාමීනි. நீங்க சொல்ற நேரத்துக்கு நான் ஃபிஷிங் போறேன். ඔබ කියන වෙලාවට මම நிறைய යන්න. வரும். நீங்க சொல்ற நேரத்துக்கு நான் வாரேன் ஆண்டவரே. ඔබ කියන වෙලාවට මම එන්නම් அவன் ස්වාමීනි. சொன்னது காலையில 11 மணிக்கு யாரும் மீன் பிடிக்க போக மாட்டாங்க. 11ට කවුරුත් මාළු වලට යන්නේ නැහැ. ஆனா பேதுரு என்ன செஞ்சான்? නමුත් පේත්‍රස් කොන්ද කළේ? மாடுவை பார்த்தார். මාළුව දුටුවා. வலிந்து ஓடுகிறது. ඒක පිරී ඉදිරියනවා. அதுக்கு முன்பதாக அவர் பேசின செய்தியை பார்த்தார். ඊට ප්‍රථමයෙන් උන්වහන්සේ කතා කළ පණිවිඩය பாவம் ඇසුවා. உணர்த்தப்படுகிறது. පාපය අඟවන්න ලැබුවා. சொல்றார் ஆண்டவரே. කියන ස්වාමීනි எனக்கு ஒண்ணு வேணாம். මට කිසි දෙයක් එපා. நீங்க என்ன விட்டு போங்க. මාව අතාරලා යන්න. பாவியான மனுஷன். මම පාපිෂ්ඨ මිනිසෙක්. பாவியான மனுஷன். පාපිෂ්ඨ මිනිසෙක්. Come on. நிறைய மீன். එන්න බොහෝ මාළුවන් நிறைய තියෙනවා. பிசினஸ். හොඳට බිස්නස් එක කරනවා. ஞாயிற்றுக்கிழமை ஆனந்தத்துக்கு வரதே வரல. ඊට සභාවට එන්න ඕනේ. நல்ல பிசினஸ் ஞாயிற்றுக்கிழமை தான் பாஸ்டர். අද බිස්නස් එකක් තියෙනවා නේද ඊටට. ஆனா பாவியான மனுஷன் காட்டி கொடுக்க முடியல. නමුත් පාපිෂ්ඨ මිනිසෙක්. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? උන්වහන්සේ කොන්ද බැස්සේ. உனக்கு மீன் வரும். ඔබට මාළුවක් තියෙයි. இதில இருந்து நீ மீன் பிடிக்கிறவன் மாத்திரமல்ல. අද මාළුව You are විතරක් not only a businessman. ඔබ ව්‍යාපාරික පමණක් You නෙවෙයි. will catch people on behalf of me. ඔබ මාව දෙස්සා මනුෂ්‍යයන් අල්ලනවා. He continue his business. ඒක ආරම්භ කළා. அவன்
தன்னுடைய வியாபாரத்தை தொடர்ந்து செய்தான். තමාගේ ව්‍යාපාරය නොකඩවා කළා. ஊழியக்காரனாகவும் மாறினார். සේවක ලෙස වෙනස් වුණා. இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பின்பு அவருடைய பெயர் பைபிள்ல எழுதியிருக்கிறது. අවුරුදු 2000කට පසු ඔහුගේ නම බයිබලයේ ලියවිලා තිබෙනවා. எங்க இருக்கிறோம் தேவ பிள்ளைகளே? අප කොහෙද ඉන්නේ දේවදරුවනේ? இந்த இடத்துல நான் අපි කොහෙද ඉන්නේ දේවදරුවනේ? எவ்வளவு நாள் நாங்க இந்த இடத்துல இருக்கோம்? කොතර දවස් මෙතනස්නේ ඉන්නවද? இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். අද උන්වහන්සේ දෙස වලින් පසු கானானியர்கள் என்றால் உலகத்துக்குரியவர்கள். කානානිවරුන් කියන්නේ ලෝකේ உலக කායතෝ வழிபாடுகளை செய்தவர்கள். නා විරූප නමස්කාර කරනවා. உலக காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ලෝකේ කරුණට වැදගත් කරනවා. அவங்களோடு சேர்ந்திருக்கிறோம். ඔවුන් සමග එකතු වෙලා ඉන්නවා. எமோரியர் என்று சொல்லப்படுகிறவர்கள் එමරියවරුන් කියන්නේ உலக வழிபாடுகளுக்கு அடிமையானவர்கள். ලෝකේ නමස්කාරයන් වලට அவர்கள் වහලුණා. உலகம்தான் முக்கியம். ඔවුන්ට ලෝකේ තමයි වැදගත්. எமோரியர்கள் உன் தகப்பன் என்று சொல்லுகிறது ஏன் தெரியுமா? ඇයි කියේම කියන්නේ දන්නවද? எமோரியர்கள் எப்பயுமே ஆவிக்குரியவர்களை உலகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. අම්මෝනිවරුන් නිතරම ආත්මිකව ලෝකෙට ගෙනියනවා. சொல்லுகிறார், உன் ஆவிக்குரிய மனுஷன் ஒரு கிறிஸ்தவனுக்கு உலகத்தோடு எந்த தொடர்பு இருக்கக்கூடாது. ඒක ආත්මික මිනිසෙකුට ලෝකයේ සමග කිසිම සම්බන්ධතාවයක් எந்த නැහැ. கல்யாண சம்பந்தங்களும் இருக்கக்கூடாது. කිසිම විවාහ සම්බන්ධතාවයක් எந்த නැහැ. பிசினஸ் ஆபரேஷனும் இருக்கக்கூடாது. කිසිම ව්‍යාපාර සම්බන්ධතාවයක් நான் ஒரு තිබෙන්නේ නැහැ. வியாபாரி என்றபடியால் எனக்கு தெரியும். ව්‍යාපාරයක් නිසා මට දන්නවා. எத்தனையோ பெரிய வியாபாரிகள் என்ன அழைப்பார்கள். කොතර මාතු ව්‍යාපාරිකයන් නාම We want කියනවා. to associate with you. ඔබ සමග සම්බන්ධ වෙන්න நாங்கள் කැමතියි. உங்களோடு கூட சேருகிறோம். ඔබ සමග සම්බන්ධ நீ වෙනවා. வீட்டில இருந்து பேசாம இரு. ඔබ නිවසේ ඉඳලා நீ නිකන් ඉන්න. சம்பளத்துக்கு மேலாக நான் உனக்கு கொடுக்கிறேன். පඩියට වැඩිය මම දෙන්නම්. எனக்கு தேவையானதெல்லாம் உன் பேர் தான். ඔබගේ නම විතරයි මට நல்லா අවශ්‍යයි. இருப்ப நாங்க உனக்காக ඔබ சம்பாதிக்கிறோம். හොඳින් ඉන්න අපි අම්මා. யார் ஐயா அவர்கள்? කවුරුන්ද? அவர்கள் எமோரியர்கள். ඔව් නම්මෝනිවරු. அது எனக்கு தெரிந்த நாளை என்னையும் கொண்டு போயிடுவாங்க, என் பிசினஸையும் கொண்டு போயிடுவாங்க. මාවත් කියන ආවේ මාගේ ව්‍යාපාර කියන ආවේ ඒක මම இந்த දන්නවා. உலகத்துக்கு நாங்கள் ஒன்றும் கொண்டு வரவில்லை. ලෝකෙට කිසි දෙයක් නාවේ නැහැ. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எங்களுக்கு என்ன இருந்திருக்கலாம்? ගැලීම ලබන්නට පුළුවන්. ஆண்டவர் மோசே இடத்துல கேட்டார், உனக்கு என்ன உண்டு? මෝසස් ගාන සෝබගාව තිබෙන්නේ அந்த කොහොමද? நேரம் மற்றும் அவனுடைய கோல் ஒரு ஆட்டு மெந்தையினுடைய கோல். ඒ වෙනකන් එයාගේ කරේට තිබුණේ ඒක ගවේ පාලනය கீழே කරන ඉස්සරහට. போட்டவன சர்வமானது. විමඩ තමයි ඒක සර්පේ சர்வம் என்றால் உலகம். සර්පේ කියන්නේ சர்வம் ලෝකය. என்றால் பாவம். சர்ப்பம் என்ற ஆனால் பாவம். ஆண்டவர் என்ன சொன்னார்? இது வேணும் நீ கேட்க வாளை மாட்டேன். புடி என்று சொன்னார். ஏக ஒரு அதை வாளை புடித்த பிறகு மறுபடியும் கோலானது. ඒක අල්ලුවම அந்த நாளில் இருந்தது ஆண்டவருடைய கோல். ඒක තමයි දෙවියන්වහන්සේගේ சமுத்திரத்தை இரண்டாக பிரித்த கோல். ඒ සමුද්‍රය දෙකට எல்லா කඩුවා. யுத்தங்களையும் ஜெயித்த கோல். සියලු යුද්ධයන් சமுத்திரத்தை ජයගත්තා. அடித்த போது தண்ணீர் வந்த கோல். සමුද්‍රයට ගැව්වම இதுதான் நீங்களும் நானும். මේකයි ඔබ ரட்சிக்க முன்பதாக எங்களுக்கு என்ன சொத்து சுகங்கள் இருந்திருக்கலாம். ගැලීම ලබන්නට පුළුවන් අපිට ஆனால் සවස් වෙන්න පුළුවන්. ரட்சிக்கப்பட்ட பின்பு அது எல்லாம் ஆண்டவருக்குரியது. නමුත් ගැලීම ලැබෙන පස්සේ ඒක அது தேவ දෙවියන්වහන්සේගේ ராஜ்யத்துக்குரியது. දෙවියන්වහන්සේගේ தேவ රාජ්‍යසතු. ராஜ்யத்துக்காக பிரகாசிக்கும் போது, தேவ ராஜ்‍ය උත්සව කරන විට ஆவிக்குரியவர்களாய் இருக்கும் போது, ආත්මික ලෙස ඉන්න විට நாங்கள் தேவனுக்காக தரிசனம் අපි காண்கிறவர்கள். දෙවියන්වහන්සේ උත්සව දර්ශනය දකිනවා. கானானியர்கள் மற்ற தேவர்களை சேவிக்கிறவர்கள். අන්නයි දෙවියන් අන්නර எமோரியர்கள் உலகத்தை சார்ந்தவர்கள். එන්නෝනිවරුන් ලෝකෙට අයිති. ஏத்தித்தி உன் தாய் என்று சொல்லுகிறது எதற்கு தெரியுமா? ඒ තිතිය ඔබ මව කියන්නේ அவள் කවදාද? ஒரு இச்சையின் தாய். තෘෂ්ණාවේ அது இச்சை. තෘෂ්ණාවේ මව. உலக இச்சை. ලෝකේ තෘෂ්ණාව. மாம்ச இச்சை. මාංශයේ තෘෂ්ණාව. மாம்ச சிந்தனை மரணம் என்று சொல்லுகிறது. මාංශයේ සිතුවිල්ල மரணம் මරණය என்று சொன்னால் தோல்வி. මරණය කියන්නේ පරාජය. மரணம் என்று சொல்லி சொன்னால் ஒன்றும் இல்லாத தன்மை. මරණය කියන්නේ කිසි දෙයක් නැති எங்களுடைய කම. இச்சைதான். අපගේ எங்களுடைய තෘෂ්ණාව. மாம்ச இச்சைதான் අපගේ මාංශ எங்களை තෘෂ්ණාව. பாவத்துக்கு අපව உற்சாகப்படுத்துகிறது. පාපවලට කොන அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ தருவனி. இஸ்ரவேலர்கள் அதை செய்தார்கள். ඉස්සල්ව එක කළා. அவர்கள் சிறை தண்டனைக்கு உகத்தப்பட்டார்கள். ඔය සිර දඬුවමට නියම කළා. 70 ஆண்டுகள் சிறை தண்டனை. අවුරුදු 70ක් தானியேல் அதை உணர்ந்து கொண்டான். ඒක දැනගත්තා. தானியேல் 6ஆம் அதிகாரத்துக்கு பின்பதாக දානියල් 6 වෙනි පරිච්ඡේදයට පසු அவன் அதை உணர்ந்த போது, ඔය ඇඟුණ පසු ஐயோ என்னுடைய ஜனங்கள் இதையா செய்தார்கள். මාගේ සෙනඟ මේක කළාද? எரேமியாவுடைய தீர்க்கதரிசனம் விளங்கினது. එරේමියාගේ අනාගත වාක්‍යය அவன் என்ன செய்தான் தெரியுமா? ඔකුමද කළේ? தன்னுடைய மாംசத்தை உடைத்தான். මාගේ මාංශය කැඩුවා. எல்லா இறைச்சி சாப்பாடையும் விட்டு கொடுத்தான். සියලු මාංශය தன் කැමති. மாம்சத்தை உடைத்தான். මාංශය අතහැරියා. 21 நாள் ஜெபம். අවුරුදු 3 20 நேரம் ஜெருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணினான். තුන් වේලම දේශනා தேவ ஜனங்களுக்காக உடைக்கப்பட்டான். දේව ජනතාව උත්සාහ ஆண்டவர் කරනවා. சிறையிருப்பை திருப்பினார். වහල්කම උන්වහන්සේ වෙනස් කළා. அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. පාපයන් කමා ගන්නවා. சாபங்கள் எல்லாம் ஒழிந்தது. සාපේ ඉවත් වුණා. மீண்டுமாய் ஜெருசலேமுக்கு போக உதவி செய்தார். ජෙරුසලමට ආවා. சபையை கட்டும்படியாய் සභාව வைத்தார். ගොඩනගන්නට දරුවා. அதுதான் தேவ ஜனங்கள். ඒකයි දේව ජනතාව. அதுதான் இஸ்ரவேலர்கள். ඒකයි ඉස්රායල්වරුන්. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து, අද ඔබටත් මටත් ගැලීම ලබා දෙනවා. எங்களுக்கு சபையை கொடுத்து, සභාව දීලා. ஆண்டவர் எங்களுக்கு பரிசுத்த ஆவியினவரை கொடுத்து, සිතාත්ම උන්වහන්සේ දීලා අපට. அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள அபிஷேகத்தை கொடுத்து, සිතාත්ම ආලේපය දීලා. இவன் வரமாட்டானா? මෝ ඉන්නේ නැද්ද? இந்த குடும்பம் வராதா? මේ පවුල ඉන්නේ නැද්ද? இந்த பிள்ளைகள் வரமாட்டார்களா? මේ දරුවෝ ඉන්නේ නැද්ද? இவர்கள் வரமாட்டார்களா? මේ ඉන්නේ නැද්ද? உலகம் 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 என்று பின்னுக்கே போவார்கள். ලෝකේ ලෝකේ කියලා ලෝකෙ පස්සේ அருமையான යනවා. தேவ பிள்ளைகளே, கடைசி நாட்கள் வந்து දේව கொண்டிருக்கிறது. දරුවනේ අන්තිම කාලේ நீ மனம் திரும்பாவிட்டால், මට පසුතැවෙන්නේ சபை නැත්නම්, மனம் திரும்பாவிட்டால், சபா பசுத்தெழுන්නේ நீங்கள் නැත්නම්, ஒரு நாள் அதற்காக துக்கவிக்க வேண்டும். එක දවසක් ඔබ දුක් වෙන්නට යනවා. இன்னைக்கே அந்த சிறையிருப்பில் நாங்கள் அநேகர் வாழ்ந்து අද கொண்டிருக்கிறோம். අපි මේ වාල්කමේ සිටිනවා. தெரியலே பாஸ்டர், தனியா எங்களுக்கு பாருங்க. யாரும் சொல்லலே அப்படி பாஸ்டர். அவருக்கு வினை. இதோ கர்த்தர் இன்னைக்கு
இன்றைக்கு உங்களுக்கு அந்த வார்த்தையை දැන් கொடுக்கிறேன். දෙවියන් වහන්සේ වචනය ප්‍රදිනවා. கர்த்தர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க ස්වාමීන් වහන්සේ සභාවට කියන දේ කන් ඇත්ත අසුවා. உலகத்தினுடைய இச்சை, ලෝකයේ තෘෂ්ණාව. உலகத்தினுடைய இச்சை. ලෝකයේ තෘෂ්ණාව. 16ஆம் அதிகாரத்தில் 45ஆம் வசனத்தை பாருங்கள். ආශේන පරිච්ඡේදයේ நான் சொன்ன காரியம் அந்த இடத்திலே விளங்குகிறது. ඒක ඔබට බේරෙන්නේ. நீ தன் புருஷனையும் தன் பிள்ளைகளையும் அறிவித்த தன் தாயின் மகள், நீ தங்கள் புருஷனையும் தங்கள் பிள்ளைகளையும் அறிவறுத்த உன் சகோதரர்களின் சகோதரி, உங்கள் தாய் ஏத்தித்தி, உங்கள் தகப்பன் எமோரியன் என்று இந்த பைபிள் சொல்லுகிறது. ඔබගේ මාව ඒතිත්‍ය ඔබගේ පියා අමෝනි වරුන් කියලා මේ බයිබලේ පවසනවා. உண்மையான தேவனை அவர்கள் அருவருக்கப்பட்ட ஜனங்கள். දෙවියන් වහන්සේ ඔබ පිළිකුල් කරා. அதனால தான் ஆண்டவர் சொல்றார் அருவருக்கப்பட்ட ஜனங்கள். ඒ නිසා තමයි පිළිකුල් කරපු සෙනෙක් කියලා පවසන්නේ இன்னைக்கு වහන්සේ. கர்த்தர் எங்களை பார்த்து என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? අද අප දේශ බලවෙන වහන්සේ කුමක් කියන්නට என்ன ඕනද? விரும்பணும்? කුමක්ද කියන්නට ඕනද? எனக்கு இருக்கிற தாகம் எல்லாம், මට දෙන පිපාසය எனக்கு இருக்கிற தாகம் எல்லாம், මට දෙන පිපාසය ஒரு நாளைக்கு என்னைய பார்த்து கூப்பிடணும். උන්වහන්සේ එක දවසක් මට කතා කරා. பேரை சொல்லி கூப்பிட வேணாம். මම නම කියලා ගස්සන්න ඕනේ. உலகத்துல இருக்கிற அந்தஸ்தை பார்த்து கூப்பிட வேண்டாம். ලෝකේ තියෙන බලලා කතා කරන්න ඕනේ. எனக்கு பிரியமான ஊழியக்காரனே, මාට ප්‍රිය වූ සේවකයා. என்னை பிரியமாத்த ஊழியக்காரனே, මට ප්‍රිය වූ සේවකයා. ஆண்டவர் யோபை பார்த்து என்ன சொன்னார்? යොද්දස බලවෙන කොහොමද ප්‍රශ්නේ? உத்தமன், சன்மார்க்கன். நோவாவை பார்த்து என்ன சொன்னார்? ධර්මිෂ්ඨ අද කියලා පැවසුවා. නෝවා දේශ බලවෙන කොහොමද? நோவாவை பார்த்து என்ன சொன்னார்? மோசேயை பார்த்து என்ன சொன்னார்? யோவானை பார்த்து என்ன யோவான் தேச சொன்னார்? බලවෙන පැවසුවා. தாவீதை பார்த்து என்ன சொன்னார்? தாவீது தேச බලවෙන நல்ல පැවසුවා. ராஜாவே என்று சொல்லவில்லை. රජතුමා කියලා පැවසුවේ என் නෑ. இருதயத்துக்கு பிரித்தவன். எத்தனையோ தப்பு இருந்துச்சுங்க, වැරදි තිබුණා எத்தனையோ තමයි. பாவம் இருந்துச்சுங்க. ඔතන පාපයන් තිබුණා. என் மார்பிலை சார்ந்தவன் என்று யோவானை பார்த்து சொன்னார். මාගේ ණයේ සිටියාව කෙනා කියලා எனக்கு நல்ல நண்பன் என்று மோசேயை பார்த்து හොඳ சொன்னார். යහපත් මිතුරා කියලා மோசே தப்பு பண்ணலையா? මෝසස් වැරදි කළේ மோசே නැහැ. கடைசி மட்டும் ஆண்டவரை துக்கப்படுத்தலையா? අවසාන දක්වා මෝසස් දුකට පත් அவர் වෙන්නේ கொடுத்த නැති தேசத்தை සම්මත. பார்க்க முடியாதபடி ஆண்டவர் நிப்பாட்டினார். උන්වහන්සේ දෙනා දේශය බලන්නට බැරුව தண்டனை නායකතුමා. உண்டு, දඬුවම් තියෙනවා. ஆனால் மனம் திரும்புதல் නමුත් පසුතැවිලි වෙනවා. உன்னை மேலே மேலே கொண்டு ඔබ போகும். උඩට රැගෙන යාවි. அந்த மனம் திரும்புதல் சந்ததியை தான் ஆண்டவர் நோக்கி ඒ பார்க்கிறார். පසුතැවෙන ජනතාව ඉස්සරහමයි උන්වහන්සේ நான் බලන්නේ. சொன்னேன், இந்த செய்தி உங்களுக்கு மனதிலே உங்களுக்கு ஒரு பிரஷரை கொண்டு வராது. මේ පණිවිඩය ඔබගේ හදවතට ප්‍රෙෂර් එකක් දෙන්නේ නැහැ. உங்களை சிந்திக்க வைக்கும். ඔබ සිතන நான் எந்த இடத்துல இருக்கிறேன் ஆண்டவரே? ඔය ස්ථානයේ මා நான் සිටිනවා. நல்ல ஒரு தாயா இருக்கிறேன். මම හොඳ මමත් நல்ல தாய் யாரு தெரியுமா? මම හොඳ මවක් என்னை හවුදන්නද? ஜெபத்திலே வழி நடத்துகிறவர். දරුවන්ව යාත්‍රා මඟ என் පෙන්නන. குடும்பத்திலே தாய் இருக்க மட்டும் මාගේ පවුලේ ஒரு நாள் පාවෙන්නේ ஜெபம் இல்லாமல் இருக்காது. කිසිවිටක යන්න அநேகருக்கு தெரியும். ඕදිනා வீட்ல දන්නවා. பர்த்டே பார்ட்டினாலும் சரி, බයිබලේ තිබුණත් வீட்ல பர்த்டே பார்ட்டினாலும் சரி, නිවසේ බර්ත්ඩේ පාටි வீட்ல වුණා. எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் උපන சரி, සිදුවීමක් அதுக்கு වුණා. முதலாவது ஊழியர்கள் இருப்பார்கள், ප්‍රථමයෙන් සේවකයන් இரண்டாவது සිටිනවා. சபையார்கள் இருப்பார்கள், දෙවෙනි සභාවක அதுக்கு සිටිනවා. பிறகுதான் குடும்பம். ඊට පස්සේ තමයි தாய் ஒரு කොහොමද? பார்வை பார்ப்பாள். මම එක බැල්මක් ஒரு බලනවා. பார்வை பார்த்தால் அவளை பத்திக்கு தெரியும். එක බැල්මක් බලුවම සියලු க்ஷமிக்க வேண்டும். යාඥා කරන්න. முழங்கால் போட்டா, ධනෙ அம்மா සිටිනවා. லேட் ஆகுதம்மா, තරක් වෙනවා அம்மா අම්මේ. அங்க போனோம்மா, මේට යන්න ඕනේ அம்மா අම්මේ. இங்க போனோம், මේට යන්න ඕනේ අම්මේ. பேச்சு முடியாது. කතා කරන්න சபை බෑ. தொடங்குறது தான் எங்களுக்கு தெரியும். ඒක තමයි දන්නේ අපි එකම දේ. இந்த தாய் இல்ல, අදේ නමව නැහැ. செபத்துக்கு கூப்பிட்டா යාත්‍රාවට என் உள்ள අපි முட்டைகிறது, මාගේ හදවත என் உள்ள කැඩෙනවා. முட்டைகிறது. මගේ හදවත කැඩෙනවා. எல்லாரும் வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் ஜெபம் வாங்கல. සියලු දෙනා ඇවිල්ලා සිටිනවා எத்தனை යාත්‍රා மணிக்கு? පැයක වෙලා ගියද? எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? කොච්චර වෙලා යාත්‍රා කරනවද? எவ்வளவு கவலையான காரியம், කොතරම් දුක්බර සිදුවීමක්ද? எவ்வளவு துக்கமான காரியம். කොතරම් දුක්බර කරුණක්ද? நீங்கள் ஜெபித்தால் ඔබ යාත්‍රා කළොත් உங்க பிள்ளை ஜெபிக்கும். ඔබගේ දරුවා යාත්‍රා කරයි. கடைசியாக අවසාන වශයෙන් இந்த 16